நான் இன்னைக்கு உங்களுக்காக ஃபூல் மீ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையுடைய ஒன்லைன் கேட்டாலே போதும், கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒன்லைனு. இந்த கதையில நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நம்ம புருஷனை கொலை பண்ணாங்க அப்படின்னே புரியாம வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நானி கேம் வழியா வீட்டுல இருக்க கேமரா வழியா பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுடைய குழந்தைய ஹீரோயினுடைய இறந்து போன புருஷன் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் உயிரோட வந்துட்டாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல நமக்கு தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மண்டையை போட்டு குழப்புகிறாங்க. இல்ல கண்டிப்பா நம்ம புருஷன் உயிரோட வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புருஷனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சமும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன விஷயம், இந்த படம் முழுக்க ஒரு மாதிரி மிஸ்டீரியா போகும். அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4-5 பசங்க முகமுடி போட்டுட்டு ஏதோ நெருப்பெல்லாம் மூட்டி வச்சு ஒரு சின்ன பையனை சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு அவன் அப்படியே சுத்தி சுத்தி வராங்க. ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்றாங்க. கடைசியா அந்த பையனுடைய கால் மட்டும் ஆடுது. அந்த பையனை இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறுதி சடங்கு நடக்குது. நம்ம ஹீரோயினும் ஒரு பார்ட்டில மீட் பண்ணிருப்பாங்க. பார்த்தோன்னே ரெண்டு பேரையும் பிடிச்சு போயிருக்கும். ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு பார்க்குக்கு சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டே இருக்கும் போது அங்க வந்த கொள்ளக்கார பசங்க நம்ம ஹீரோயினுடைய பேக புடுங்க பாக்குறாங்க. அதை ஜோ தடுக்கிறாரு. உடனே ஜோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டே செம்மையா அழுகுறாங்க. அழுதுகிட்டே பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அங்க ஒரு போலீஸ் நிக்கிறாரு. இவர் தான் மக்களே நம்ம ஜோடைய கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களை யாரு இன்வைட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க மாமியார் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு எதுக்காக போலீஸை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜோடைய கேஸை அந்த போலீஸ் தான் விசாரிக்கிறாரு. அவரும் கண்டிப்பா வந்து ஜோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் அப்படின்னு சொல்ல இவர் வந்து பார்த்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது உடனே இந்த மாமியார் தேவையில்லாத வேற கதையெல்லாம் பேச ட்ரை பண்றாங்க. ஜோ வந்துட்டு எல்லாரும் லவ் பண்ணாங்க, அவங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ஜோ வந்துட்டு பயங்கரமா லவ் பண்ணப்பட்டான். உனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, ஏற்கனவே உன்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டாங்க, இப்போ 4 மாசத்துல உன் புருஷன் இறந்து போயிட்டான், இதுக்கு நடுவுல உன்னுடைய ஆர்மி வேலை போச்சு, உன்னுடைய மானம் மரியாதை எல்லாமே போச்சு, நீ தான் வந்துட்டு மென்டலி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன்னு நினைக்கிறேன், உனக்கு கண்டிப்பா ஏதாவது சைக்கியாட்ரிக் உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எல்லாமே யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிய கூட 4 மாசத்துக்கு முன்னாடி கொள்ளக்காரங்க வீடு பூந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெரிய பணக்காரிலாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆர்மில ஒரு முக்கியமான நபரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு போர் குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாமியார் அதாவது ஜோவுடைய ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க மிகப்பெரிய பணக்காரங்க. நம்ம ஹீரோயின் ஏழை அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த மாமியார் நம்ம ஹீரோயினை சமையா மட்டம் தட்டுவாங்க. நான் பெரிய பணக்காரி, நீ ரொம்ப ஏழையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்தி காட்ட மாதிரியே பேசுவாங்க. இப்பயும் அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூடவே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தை இருக்கு. ஃப்ரெண்டு ரொம்ப ஆதலா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னை விட்டு போக மனசே வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே தான், இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணும்போது இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது சாதாரண போட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் தெரியும், ஆனா இதுல ஒரு கேமரா இருக்கு, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். முக்கியமா உன்னுடைய குழந்தைய ஒரு நானி பாத்துக்கிறாங்க இல்லையா, அந்த நானி ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த கண்காணிக்க தான் இந்த கேமராவே அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க சும்மா வச்சுக்கோப்பா, அந்த நானி ஒழுங்கா குழந்தைய பாத்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உன்னால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை எங்க விளையாடுமோ அந்த ரூம்ல வச்சுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுடைய ரொட்டீனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆர்மில இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஆர்மில இருந்து வேலையோடு தூக்கினதுக்கு அப்புறமா ஹெலிகாப்டர் ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல 2-3 நாளாச்சு போயிட்டு ஷூட் பண்ண பயிற்சி எடுக்கிறாங்க. ஷூட் பண்ண மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்கிறாங்க. அங்க ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. இந்த பையன் ஒரு ஆர்மி போலீஸா இருக்கான். எல்லாமே எப்படி நடந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா துக்கம் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா லில்லியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது
போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. லில்லி யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய குட்டி குழந்தை. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை நானி கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீங்க நாளைக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டு நம்ம ஹீரோயின் குழந்தை கூட ஜாலியா விளையாடுறாங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த குழந்தையால பெருசா பேச முடியல, ஒன்னோ ரெண்டோ வார்த்தைகள் மட்டும் பேசுறா. அதை வச்சு இவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு முழுக்க குழந்தைக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரி ஒரு நானி கேம் கொடுத்துட்டு போனா பாத்தீங்களா, அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கும். அதை எடுத்து இந்த பொண்ணு எப்படி குழந்தைய பாத்துக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பிளே பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தை ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. நானி குழந்தைய நல்லாவே பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு மாமியாருக்கு கால் பண்றாங்க. போன் அட்டன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பேர குழந்தை ஞாபகமாவே இருக்கு, குழந்தைய இந்த வீக்கெண்ட்லயாச்சும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி இருக்கு, நான் வேணா அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோ பிளே ஆயிட்டே இருக்கு. வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா யாரோ வந்து உட்கார்றாங்க. இத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அது என்ன விஷயம்னு பார்க்கும்போது ஹீரோயினுடைய இறந்து போன புருஷன் வரான். வந்தவன் அமைதியா உட்காந்து குழந்தைய தூக்கி கொஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஏஞ்சி போயிடுறான். இந்த விஷயம் நடக்கும்போது நானி வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுவாங்க. நானி போனதுக்கு அப்புறம் தான் புருஷங்காரன் வந்து உட்காந்து குழந்தைய கொஞ்சிட்டு போவான். இத பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் இல்ல மக்களே, படம் பார்க்குற நமக்கே ஒண்ணுமே புரியாது. இவன் தான் இறந்து போயிட்டானே, ஹீரோயினுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஒருவேளை நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அது உண்மைதான். ஒருவேளை இது பழைய வீடியோவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பழைய வீடியோவும் கிடையாது. ஜோ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரி இந்த நானி கேமியை கொண்டு வந்து செட் பண்ணிட்டு போனா. இப்போ நேரா அந்த குழந்தை கிட்ட போயிட்டு நான் வீட்டுல இல்லாத சமயத்துல அப்பா வந்து உன்னை தூக்கி கொஞ்சினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டும் போது நல்லா யோசிச்சு பாரு தங்கம் அப்படின்னு சொல்ல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் ஒரு டார்க் கிரீன் கலர்ல ஷர்ட் போட்டிருப்பான், ஒரு ஷூ போட்டிருப்பான். இந்த ஷர்ட்டும் ஷூவும் நம்ம ஹீரோயின் கிஃப்டா வாங்கி கொடுத்தது, அதுவும் இதே வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும்போது அந்த ஷூவையும் ஷர்ட்டையும் காணவே காணும். அது எங்க போச்சு அப்படின்னா உண்மையிலேயே வந்து போட்டுட்டு போனானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதே டைம்ல யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அந்த நானி தான் வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டும் போது என்ன விஷயம் இது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. சும்மா நடிக்காத, நீ இருக்கும்போது தான் ஜோ வந்திருக்காரு, ஜோ இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போன விஷயத்த நான் கண்ணால பார்த்தேன், அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ இருக்கும்போது தான் ஜோ வந்திருக்காரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண பாக்குறாங்க. கோவத்துல அடிக்கவே பாக்குறாங்க. ஏமா என்னமா பண்ற, எனக்கு பயமா இருக்குமா, எதுக்காக இப்படி அக்ரெசிவா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஆன்சர்ஸ் வேணும், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோயினும் தண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஹீரோயினுடைய முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளியும் விட்டு அங்கிருந்து அந்த மெமரி கார்டை புடுங்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் முகத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ் உள்ளுக்குள்ள வராரு. என்னமா ஆச்சு, கிளாஸ் உடஞ்சி போயிருக்கு, உன் முகத்துக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நானி பெப்பர் ஸ்ப்ரேவை மூஞ்சில் அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல எதுக்காக இந்த விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த வீடியோவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெமரி கார்டை காணும். அந்த பொண்ணு மெமரி கார்டை தூக்கிட்டே ஓடி போயிட்டா போல அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்ற எந்த விஷயத்தையும் என்னால நம்பவே முடியல, ஜோ இறந்து போயிட்டாரு, ஜோ அடக்கம் பண்ணும்போது நான் அங்கதான் இருந்தேன், அப்படி இருக்கும்போது ஜோ எப்படி மறுபடியும் நானி கேம்ல வருவாரு, அது வந்துட்டு பழைய கேமராவா இருக்க வாய்ப்பு இருக்கு, முன்னாடி ரெக்கார்டான வீடியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அன்னைக்கு நாள்ல முக்கியமா நேத்து நடந்த விஷயம் மாதிரி தான் தெரியுது, நான் உண்மையை தான் சொல்றேன், நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலாம், ஆனா நான் பார்த்தது உண்மை அப்படின்னு சொல்லும் போது குழந்தை கிட்ட கேட்டீங்களா, குழந்தை என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குழந்தை பார்க்கலையா, அப்பா வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அதான் உண்மையா இருக்கும், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன், கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே டீடைலா சொல்லுங்க அப்படின்னும் போது நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு அந்த பார்க்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு 4-5 பைக் வந்துச்சு, எல்லாருமே முகமுடி போட்டுட்டு வந்தாங்க, எங்களை சுத்தி வளைச்சு என்னுடைய பேக புடுங்க ட்ரை பண்ணாங்க, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ட்ரை பண்ணேன், என்னுடைய ஹஸ்பண்டும் கொடுக்க முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ட்ரை பண்ணாரு, திடீர்னு என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல, அவனுங்க என்ன யோசிச்சானுங்க அப்படின்னே தெரியல, கன் எடுத்து டப்புன்னு ஜோவை ஷூட் பண்ணி தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது உன் புருஷனுடைய உடம்புல 3 புல்லட் பாஞ்சிருக்கு, இந்த வகையான துப்பாக்கில இருந்து தான் அந்த புல்லட் வந்திருக்கணும், இந்த மாதிரி துப்பாக்கியை நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நிறையவே துப்பாக்கி யூஸ் பண்றேன், நீங்க
நீங்க சொல்ற ரகம் துப்பாக்கியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக வீட்டுல துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய பாதுகாப்புக்காக நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நாங்க வெளியே போயிட்டு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த துப்பாக்கியும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு அந்த லாக்கர்லாம் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோவுடைய உடம்புல ஒரு புல்லட் பாஞ்சுது பாத்தீங்களா, அந்த வகையான துப்பாக்கி இவங்க பர்சனலா யூஸ் பண்றாங்களாம். அதை கையில் எடுத்து காமிக்கிறாங்க. இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இந்த பேக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸா வாங்கிட்டு, ஜோ இறந்து போறதுக்கு முன்னாடியே இந்த துப்பாக்கியை நீங்க வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா நான் தான் என் புருஷனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி கிடையாது, இது ஒரு சாதாரண கேள்விதான். உன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, 4 மாசத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியும் இறந்து போயிட்டா, இந்த சோகத்துல நீங்க இருக்கும்போது தான் அந்த இல்யூஷனா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நானி கேம்ல ஜோவை பாத்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை மட்டும் வாங்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் மாமியாருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஜோ இறந்து போனதுக்கு அப்புறமா பாடியை ஐடென்டிஃபை பண்ண நீங்க தானே போனீங்க, அப்ப அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாயா உனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன சொல்ல வர, என்ன கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்களுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னும் போது, அவன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருந்தான், டெட் பாடியா இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கண் கலங்கி போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ காமிக்கிறாங்க. இவரு கார்ல போயிட்டே இருக்கும் போது தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிக்கிட்டே போறாரு. கூடிய சீக்கிரமே இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அதை பத்தி பேசிட்டே போயிட்டே இருக்கும் போது திடீர்னு இந்த மனுஷனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, காரை தாறுமாறா ஓட்டி ஒரு சோத்துல மோதி அப்படியே நிப்பாட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இவரை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சீஃப் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, திடீர்னு பூனை ஒண்ணு குறுக்கால போச்சு, அது மேல ஏத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வண்டியை திருப்பின, தடுமாறி அந்த செவுத்துல வண்டியை முட்டிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இல்ல உங்க உடம்புக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க முதல்ல போயிட்டு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கு முன்னாடி நீங்க எங்க போனாலும் கூட ஒரு பார்ட்னரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விடுறாங்க. ஐயோ இவனை வேற நான் கங்காரு குட்டி மாதிரி எங்க போனாலும் தூக்கிட்டு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நம்ம ஜோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பார்க்குக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. இங்க தான் ஜோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க, அதுவும் மனைவியுடைய கண்ணுக்கு முன்னாடியே. இன்னைக்கு வந்துட்டு நான் அவங்கள பார்த்து பேசலாம், ஏதாவது வாக்குமூலம் வாங்கலாம், நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஜோவுடைய உடம்புல எந்த வகையான புல்லட் பாஞ்சிருந்ததோ அதே வகையான துப்பாக்கியை அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சர்ப்ரைஸ் ஆகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செத்து போன புருஷனை கேமரா வழியா நான் பார்த்தேன்னு வேற சொன்னாங்க அப்படின்னும் போது, அந்த பொண்ணுக்கு மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்கு போல. நான் அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணு ஆர்மில இருக்கும் போது நிறைய பொதுமக்களை தேவையில்லாம தன்னுடைய ஈகோக்காக ஷூட் பண்ணி கொலை பண்ணா, பாம்பு போட்டு கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் போராடினாங்க. அந்த டைம்ல தான் ஒரு விசில் ப்ளோவர் இந்த பொண்ணு என்ன விஷயம்லாம் பண்ணாலோ எல்லா விஷயத்தையும் பிளாகா போட ஆரம்பிச்சான். விசில் ப்ளோவர்னா உண்மையை வெளியே கொண்டு வரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் ஒரு ஹேக்கராகவும் இருந்தானா, அந்த பையன் இந்த விஷயம்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பண்ண குற்றத்துக்கு தூக்கல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் போராடினதா கூட இவங்கலாம் பேசிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கா, எக்கச்சக்கமான மென்டல் கோளாறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால்தான் அந்த பொண்ணுக்கு நிறைய இல்யூஷன் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் சொல்லும் போது, நம்ம முதல்ல இந்த கன்ல இருந்து தான் அந்த புல்லட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்டிங்க பண்ணும், நீ போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜோ வந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த ரூம்ல போயிட்டு உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது அந்த நானிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா அந்த லேடி போனையே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சுடைய வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சுடைய பையன் பொண்ணு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீட் பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள போகும்போதே தங்கச்சி உயிரோட இருக்கும் போது இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. உள்ள போனா எல்லாமே கலஞ்சி குப்பையா இருக்கு. இந்த ஆளு கப்பலே கவுந்து போன மாதிரி பொண்டாட்டி இறந்து போன சோகத்துல சருகு போட்டுட்டு அப்படியே அமைதியா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க, ஆறுதலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி இறந்து போயிட்டா, அவ திரும்பி உயிரோட வரப்போறது கிடையாது, உங்களுக்கு ஒரு மகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, அவங்களுக்காக வாழுங்க, என்னுடைய தங்கச்சியுடைய திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வைக்காம எங்கேயாச்சும் தூக்கி ஓரமா போடுங்க, இல்ல தூக்கி வெளியே கூட போட்டுருங்க, அவளுடைய நினப்பு வராம பாத்துக்கோங்க, அப்பதான் உங்களால அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இறந்து போனது என்னுடைய பொண்டாட்டி, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், என் குழந்தைய மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த நானியோடைய வீட்டுக்கு போயிட்டு வெளியேந்து போன் பண்றாங்க, கதவை தட்டுறாங்க. அந்த லேடி உள்ளுக்குள்ளவே இருந்துட்டு கதவை திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே தெரியுது. இங்க பாரு நீ உள்ளதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே
நல்லாவே தெரியுது. ஒழுங்கா வந்து கதை ஓபன் பண்ணு, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட அவங்க கடைசி வரைக்கும் கதவே திறக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த தங்கச்சுடைய பொண்ணு ஃபுட்பால் விளையாட போறா, அதுக்கான பயிற்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கோச் வந்துட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, அபி உன்னால ஒழுங்கா விளையாட முடியாதா, நீ ஒரு சரியான கழுத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கே இருக்கும்போது ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. நேரா போயிட்டு குழந்தைங்கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க நான் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எதுக்காக வந்து தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ அபி என் தங்கச்சோடைய குழந்தை, என் சொந்தக்கார பொண்ணு, சும்மா அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்காத, நீ பண்ணா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க கேப்டன், உங்களை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும், ஒழுங்கா என்னுடைய வேலையை மட்டும் பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம ரூடா பேசிட்டான். இவங்க சொன்னதுக்கு அப்புறமா கூட அபிய மட்டும் இல்லாம மத்தவங்களையும் கத்தி கத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க காண்டாயிட்டாங்க, இவனை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல இவனுடைய டவுசரை கழட்டி விட்டாங்க. அவனுக்கா அசிங்கமா போச்சு, கோவத்துல ஓங்கி ஒரு போடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அட்ரா தைரியமான ஆளாந்தா அடி, இந்த ஒரு அடி போதும், நான் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, செமையா காண்டாகிறான். கண்டிப்பா உனக்கு இருக்கு, ஒரு நாள் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே ஹீரோயின் வந்துட்டாங்க. பின்னாடியே தங்கச்சோடி ஹஸ்பண்ட் வந்து, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, என் பசங்க கூட வராத, என் பசங்க கிட்டேயே வராத, உன்னால் தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போறான். நம்ம ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா தானே இருந்தேன், உன்ன மாதிரியா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. வீக்கெண்டு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பான் பாத்தீங்களா, அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் போயிட்டு கலந்துக்கிறாங்க. நல்லாவே சந்தோஷமாவே இருக்காங்க, அந்த குழந்தையும் சந்தோஷமா இருக்கா. ஷானை மீட் பண்றாங்க, அவங்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டாங்க. எனக்கு எங்க பார்த்தாலும் என் புருஷன் நிக்கிற மாதிரியே தெரியுது, எங்க பார்த்தாலும் ஜோ தான் தெரியுறான் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஜோவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற, நீ ஏதாவது கவுன்சிலிங்க்கு போ, எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு உதவி வேணும், ஏதோ ஒரு காரு என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது, இதுதான் அந்த காரு, இதுதான் காருடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, சரி ஓகே இது என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல மாமியாருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, நீ அந்த நானியை என்ன பண்ண, அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்காக பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டுமே அமுச்சு வச்சா, அநியாயமா அந்த பொண்ணை அட்டாக் பண்ண பாத்தியா, அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடி போயிட்டாலாமே, அநியாயமா இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு வேலையே வேணாம், நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அங்க இசபெல் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஆமான்னு சொல்றாங்க. நான் உடனே கிளம்பி வரேன், இசபெல்ல அங்க இருந்து போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இப்போ நான் எமர்ஜென்சியா உடனே போய் ஆகணும், அந்த கார் எந்த காரு யாருடைய கார்னு கண்டுபிடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போறாங்க. கிட்ட போகும்போது இசபெல் அங்க இருந்து கார்ல ஏறி கிளம்புறாங்க. ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த பொண்ணு காட்டுக்குள்ளலாம் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. இவங்களும் தேடிட்டு போறாங்க, அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. திரும்பி மாமியார் வீட்டுக்கு வந்து, எதுக்காக அந்த பொண்ணை அமுச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம நேனி கேம வச்சு ஸ்பை பண்ணிருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணா உன்னை பார்த்து பயந்து ஓடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு கூட தான் என் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட்டு ஓடனா அப்படின்னு சொல்லும்போது, நீ அட்டாக் பண்ண அதான் அடிச்சிட்டு ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நானிக்கே சப்போர்ட் பண்றாங்க. சரி ஓகே, அந்த வீடியோல என்ன விஷயம் இருந்ததுன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்க, செத்து போன ஜோ தான் இருந்தான், நான் ஜோவை என் 2 கண்ணால பார்த்தேன், வந்து லில்லிய கொஞ்சிட்டு போயிருக்காரு, அதை பத்தி கேட்கும் போது தான் இந்த பொண்ணு ஸ்ப்ரே அடிச்சிட்டு அந்த மெமரி கார்டை புடுங்கிட்டு ஓடி போன அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் ஜோ இறந்து போயிட்டான், டெட் பாடியை புதைக்கிறத 2 பேரும் தான் பார்த்தோம், அப்படி இருக்கும்போது ஜோ எப்படி திரும்பி வர முடியும், உனக்கு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, போயிட்டு சைக்காட்ரிக்க பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த போலீஸும் போலீஸோட அசிஸ்டன்ட்டும் வந்து, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கன்ல இருந்து தான் அந்த புல்லட் போயிருக்கான்னு பார்க்க டெஸ்டிங் அமுச்சு வச்சோம், டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது நெகட்டிவ்னு வந்திருக்கு, இன்னொரு விஷயம் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, 4 மாசத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சியை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த புல்லட்டும் உங்க புருஷனுடைய உடம்புல இருந்த புல்லட்டும் சேம் ஒரே கன்ல இருந்து வந்த புல்லட் அப்படின்னு சொல்லும் போது தூக்கி வாரி போடுது. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியுடைய சமாதிக்கு யாரோ வந்து ஒரு சன்ஃபிளவர் பூவை வச்சுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டுக்காரன் தான் குழந்தைய பாத்துக்கிறான், அவன் ஒரு மாதிரி வில்லத்தனமா லுக் விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றானா இல்லனா ஹீரோயினை பழிவாங்க பாக்குறானா, இவனுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல, ஆனா ஒரு மாதிரி ஏதோ கோவமா இருக்கான் அப்படின்ற மாதிரி மட்டும் காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த கோச்சை காமிக்கிறாங்க. கோச் வந்துட்டு வண்டில இருந்து எதையோ இறங்கிட்டே இருக்கும் போது வண்டி முழுக்க ரத்த கரையா இருக்கு, அத ஒரு துணியை போட்டு மூடுறான். அடுத்து அந்த ஃப்ரெண்டு காரியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இன்னொரு கேமராவை ஏதோ கிச்சன் பக்கமா செட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. இது
யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு புரியல. அடுத்தது அந்த நானியை காமிக்கிறாங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வீடியோவை இந்த பொண்ணு டெலீட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஹீரோ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இதே டைம்ல மாமியாரையும் காமிக்கிறாங்க. இவங்க ஒரு சமாதி கிட்ட போயிட்டு நிக்கிறாங்க. அந்த சமாதியில ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த கிழவியுடைய இன்னொரு பையன் இதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் போல. அந்த சமாதியை பார்த்துக்கிட்டே நிக்க இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே உங்க தங்கச்சி இறந்து போகும்போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு வேலை விஷயமா வெளிநாட்டுல இருந்தேன், கண்டிப்பா அதை நீங்க செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சிக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன மாதிரியான உறவு, ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்தாங்களா, என்ன பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜோடைய கம்பெனில தான் என் தங்கச்சி வேலை பார்த்தா, என் தங்கச்சி ஒரு நல்ல பார்மசிட்டிக்கல் சயின்டிஸ்டா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, நீங்க வீட்டுல இல்லாத டைம்ல அடிக்கடி அவங்க மீட் பண்ணிப்பாங்களா, அதாவது இந்த போலீஸ் நாசுக்கா என்ன கேட்க வராரு அப்படின்னா உங்க புருஷனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் அஃபேர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராரு. அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது, என் ஹஸ்பண்ட் நல்ல புருஷனா இருந்தாரு, என்னுடைய தங்கச்சி எனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா இருந்தா, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு போலீஸ் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நாங்க வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட தான் குழந்தைய விட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு பேபி சிட்டிங் ஸ்கூல் மாதிரி இருக்கு, அங்க சேர்த்து விட்டு என் குழந்தை சேஃபா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க கவலையே பட வேணாம், இங்க இருக்கிற கேமராவை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், குழந்தை என்ன பண்ணுது விளையாடுதா, நாங்க குழந்தைய பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க லைவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு வேலை கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த லேடி ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியும் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. நான் இல்லாத டைம்ல என் தங்கச்சி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, சொல்ல போனா உங்ககிட்டயும் என் தங்கச்சி ரொம்ப க்ளோஸா இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாள் நானும் அவளும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்ணாங்க. பேக்குள்ள இருந்து ஒரு போன் எடுத்தா அந்த போன்ல வெளியே போயிட்டு யார்கிட்டயோ ரொம்ப ரகசியமா பேசின மாதிரியும் சம கோவமா பேசின மாதிரியும் தெரிஞ்சுது. திரும்பி வரும்போது அவகிட்ட மொத்தமா 2 போன் இருந்துச்சு. அதாவது அவன் நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சு யூஸ் பண்றது ஒரு போனு, அது டேபிளுக்கு மேல இருந்துச்சு. இவ பேக்குள்ள இருந்து ஒரு போனை கொண்டு போனா பாத்தீங்களா, அது வந்துட்டு ஒரு கீபோர்ட் போனு, அதை அவ சீக்கிரட்டா வச்சிருக்கா போல. அது மட்டும் இல்லாம கோவமா பேசிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னையான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருந்தா போல, இதை ஏன் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும், இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம போயிட்டு அந்த போனை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி யாரும் இல்லாத டைம்ல தங்கச்சுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு போனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த போலீஸையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. யார் மேலாம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ரெண்டு பேரையும் யாரு எதுக்காக கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. முதல்ல நம்ம ஹீரோயினை பத்தி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து ரெண்டு பேரையும் இந்த பொண்ணு கொலை பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கிடையவே கிடையாது. தங்கச்சிக்காரி இறந்து போகும்போது இந்த பொண்ணு வந்துட்டு வெளிநாட்டுல இருந்தா, அப்படி இருக்கும் போது எப்படி தங்கச்சிக்காரிய இந்த பொண்ணு கொலை பண்ணிருக்க முடியும், முக்கியமா சேம் வெப்பனால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்தது இந்த தங்கச்சிக்காரியுடைய புருஷன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ, ஒருவேளை தன்னுடைய பொண்டாட்டியும் ஜோவும் ஏதோ ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஆனா ஜோ இறந்து போகும்போது அவன் வேற ஒரு பிளேஸ்ல இருந்திருக்கான், பொண்டாட்டி இறந்து போகும்போதும் அவன் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான், ஆனா இவனையும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. அடுத்தது அந்த நானி வந்துட்டு சண்டை போட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிட்டு ஓடி போனா, நம்ம இது வரைக்கும் நானி கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, அந்த பொண்ணு மேல சந்தேகம் கூட படவே இல்லை, இப்ப நம்ம வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம யாரும் வீட்டுல இல்லாத சமயத்துல தங்கச்சுடைய வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா, தங்கச்சுடைய ரூம்க்கே போயிட்டு பழைய திங்ஸுக்குள்ளலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி போனையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டைம்ல கரெக்டா தங்கச்சுடைய புருஷன் வீட்டுக்கு வரான். நாங்க இல்லாத டைம்ல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கடைசியா உன்னுடைய பொண்டாட்டிக்கும் வேற யாருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற விஷயத்த நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொன்னியான்னு கேட்கும் போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, உன்னுடைய பொண்டாட்டி மேல நீ சந்தேகப்பட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்ச நாளா அவளுக்கும் எனக்கும் உறவு சரியே கிடையாது, அவ வேலைன்னு சுத்திக்கிட்டு இருப்பா, எப்பயாச்சும் தான் வீட்டுல இருப்பா, நைட்ல வீட்டுக்கு வந்து தூங்குறதே ரொம்ப ரொம்ப கம்மி தான், இந்த விஷயம்லாம் போலீஸ் கிட்ட சொன்ன, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, உனக்கு ஜோக்கும் அவளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அதாவது என் தங்கச்சி சீக்கிரட்டா ஒரு போன் யூஸ் பண்ணிருக்கா, அந்த போன் மூலியமா யாரையோ கான்டாக்ட் பண்ணி பேசிருக்கா, அந்த போனை கண்டுபிடிக்க தான் வந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த போனுக்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு, யார் கூட பேசினா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த போனை கொண்டு வந்து கொடுக்குறேன், அப்படி இல்லனா தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது இப்போ எனக்கு அந்த போன் வேணும், நான் கண்டுபிடிக்கிறேன், என் வைஃப் உடைய போனை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவன் சண்டை போட வரும்போது, இங்க பாரு என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஒழுங்கா நகர்ந்து போயிடு அப்படின்னு சொல்ல அவன் புடுங்க ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டு, நான் தான் சொன்னல கொஞ்சம் அமைதியாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இதே டைம்ல முன்னாடி தங்கச்சுடைய பொண்ணு வந்திருப்பா. ஆன்ட்டி இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க, அவசரமா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்பா வெளியே வராரு. அப்பா என்ன விஷயம் பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஏதோ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நமக்கு இந்த ரெண்டு போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க நேரா போயிட்டு நானியை மீட் பண்ணி, நீ எதுக்காக ஃபேஸ்ல ஸ்ப்ரே அடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க திடீர்னு கேமரால பாரு, அந்த வீடியோல பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க. நான் அவங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் அங்கிருந்து ஓடி வந்தேன், அவங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஃபேஸ்ல பெப்பர் ஸ்ப்ரேவே அடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அந்த வீடியோல என்ன விஷயம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க வீடியோவே இல்ல, வெறும்னா லேப்டாப் மட்டும் இருந்துச்சு. ஸ்கிரீனை காமிச்சு, இங்க பாரு ஜோ இருக்காரு பாரு, ஜோ இருக்காரு பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒண்ணுமே புரியாம முழிக்கும் போது என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே அடிச்சுட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டேன், அவங்களுக்கு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்ல, இவங்க சொல்றது கூட உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜோக்கும் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிக்கும் ஏதாவது உறவு இருந்துச்சா, ஏன்னா மாயா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வேலை விஷயமா கிளம்பி போனதுக்கு அப்புறம் மாயாவுடைய பேபிய நீ தான் பாத்துக்கிட்ட, மாயாவை விட அதிக நேரம் நீ தான் மாயாவுடைய வீட்டுல இருந்திருக்க, சோ உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, மாயாவுடைய தங்கச்சிக்கும் ஜோக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா கிடையவே கிடையாது, ஜோ எப்பயுமே மாயாவை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாரு, ஜோ ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த போனுக்கு சார்ஜ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது, அந்த போன்ல இருந்து ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும்தான் கால் வந்திருக்கு. அடிக்கடிக்க மார்னிங் டைம்ல மட்டும் கால் பண்ணிருக்காங்க. என்ன ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் கால் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது யாருடைய நம்பர்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அது ஒரு கேமிங் சென்டருடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நேரா கிளம்பி அந்த கேமிங் சென்டருக்கே போயிட்டு, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டா, அவளை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அவ வச்சிருந்த ஒரு போனுக்கு இந்த கடையில இருந்து அடிக்கடிக்க கால் வந்திருக்கு, யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கேமிங் சென்டருக்கு எக்கச்சக்கமான பேர் வருவாங்க, சுத்தி முத்தி பாருங்க, இதுல யாரு கால் பண்ணா, எதுக்காக கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேத்தைய ஃபுட்டேஜ் இருக்கும், இல்ல இந்த ஒரு வாரத்துடைய ஃபுட்டேஜ் இருக்கும், பழைய ஃபுட்டேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி இறந்து போயிட்டு 4 மாசத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கும், அந்த ஃபுட்டேஜ்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தங்கச்சி பத்தியும் புருஷனை பத்தியும் கேட்கும்போது, அப்படி ஒரு பேரை கூட நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது, சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட போயிட்டு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி பசங்களை காமிக்கிறாங்க. அம்மா சீக்கிரட்டா ஒரு போன் வச்சிருக்காங்க அப்படின்னா வேற ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய பழைய பொருட்கள்லாம் கிளறி பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு பழைய கேமரா கிடைக்குது. அந்த கேமராக்குள்ள ஒரு பிலிம் ரோல் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோயினை மீட் பண்றான். மீட் பண்ணி அந்த காருடைய நம்பரு போலியான நம்பர் போல, யாரோ வேண்முத்துக்குனே போலியான நம்பரை மாட்டிக்கிட்டு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீ கொடுத்த நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஃபேக் நம்பரு அப்படின்னு தான் காமிக்குது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா யாரோ உண்மையிலேயே உன்னை ஃபாலோ பண்றாங்க போல, நீ கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது. என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு மாமியார் வீட்டுல உயில் படிக்க போறாங்களாம், யார் யாருக்கு எவ்வளவு சொத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடிய உயில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்க்கும்போது, நீ போயிட்டு பேசு, உனக்கும் நிறைய காசு வர மாதிரி பாத்துக்கோ, கண்டிப்பா உனக்கு நிறைய காசு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் பண்ண விஷயங்கள்லாம் ஒரு பையன் வெளியே கொண்டு வந்தா பாத்தீங்களா, அந்த பையன் வந்துட்டு மறுபடியும் பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கான், உனக்கு ப்ராப்ளம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக்லாம் காமிக்கும் போது, அந்த ஆடியோ லீக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டமா கேட்கும் போது, அவன் அந்த ஆடியோ மட்டும் லீக் பண்ணல, மற்ற விஷயம்லாம் லீக் பண்ணிட்டான், இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இவன் எதுக்காக அந்த ஆடியோ கையில கிடைச்சும் லீக் பண்ணாம இருக்கான், அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது, அதனால தான் சொன்னேன், ஏதாவது உங்ககிட்ட காசு வேணும்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல நீ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்ட அப்படின்னா காசை வச்சுதான் நீ வந்துட்டு சட்ட போராட்டம் நடத்த முடியும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஜோவுடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் இன்னொரு பையன், இவன் ஜோவுடைய தம்பி போல, இவங்க எல்லாருமே போயிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அங்க வக்கீல் வராங்க. இப்போ என்னால
உயிரை படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்கும்போது, இன்னும் அபிஷியலா ஜோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் என் கைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஏன் வரலன்னு எல்லாரும் ஷாக்கோட கேட்கும்போது, அந்த விஷயத்தை தான் நான் செக் பண்ண போறேன், செக் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ஜோவுடைய தங்கச்சி வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ராணுவத்தில் இருக்கும் போது எக்கச்சக்கமான டெட் பாடியை பார்த்திருப்ப, உனக்கு டெட் பாடி எல்லாம் ஏற்கனவே பழக்கப்பட்டதா இருக்கும். அப்படி இருக்கும் போது எதுக்காக உன் புருஷனுடைய டெட் பாடியை பார்க்க வரவே இல்லை, ஐடென்டிஃபை பண்ண வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேற ஒரு ஆளுடைய டெட் பாடியும் என் சொந்த புருஷனுடைய டெட் பாடியும் ஒன்னா, அது வேற இது வேற, இது ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நான் பார்க்க வரவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, மேபி நீ பார்த்திருக்கலாம், உங்ககிட்ட ஆண்ட்ரோவை பத்தி ஜோ சொல்லிருக்கான அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜோ சொன்ன விஷயத்தை இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. என் அண்ணன் என் கண்ணுக்கு முன்னாடியே கப்பல் இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தவறி கீழே விழுந்துட்டான், அது ஒரு ஆக்சிடென்ட், குடிபோதையில விழுந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் கண்ணால பார்த்தேன், அவன் எகிரி குதிச்சுட்டான், அவன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை காமிக்கும் போது, ஆமா ஜோ வந்துட்டு ஆண்ட்ரோவை பத்தி ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஆண்ட்ரோ தண்ணில விழுந்து காணாம போனது அப்புறமா அவன் கண்டிப்பா வந்துடுவான், உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லாம என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நினைச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போயிட்டான். ஆக்சுவலா நம்ம ஜோ கூட உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ வந்து டெட் பாடியை பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என் கண் முன்னாடி தான் ஜோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க, அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நீ அந்த விஷயத்த பாத்தியா? ஆக்சுவலா நீ நேனி கேம் மூலமா ஜோவை உயிரோட பார்த்த அப்படின்ற விஷயத்த அம்மா சொன்னாங்க. அது எல்லாமே பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த யாரும் நம்பலனா கூட நான் நம்புறேன், மேபி அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல சீனை கட் பண்ணி தங்கச்சுடைய பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க கேமராவை கொண்டு போய் கொடுத்து, இல்ல போட்டோ இருக்கு அதை அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பார்க்கும்போது, அதுல அவங்க அம்மாவுடைய சின்ன வயசு போட்டோ இருக்கு. அவங்க அம்மா வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க போல, வெளியே சுத்தி இருக்காங்க, அந்த போட்டோலாம் இருக்கு. இது அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, இது கண்டிப்பா அப்பா கிடையாது, இந்த பையன் அப்பாக்கு முன்னாடி அம்மாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோ பார்க்கும்போது, அம்மா அதுல பிரெக்னெண்டா இருக்காங்க, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது, கண்டிப்பா வயித்துல நான் கிடையாது, அம்மா வந்துட்டு அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருந்தாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆக, இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயினை இந்த தங்கச்சிக்காரி கூட்டிட்டு போயிட்டு, எங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில ஒரு பிரைவேட் அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல இருந்து வேற யாரோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது அப்படின்ற விஷயத்த ரீசெண்டா தான் நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது, இப்ப இந்த போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா, ஜோடைய கேஸை விசாரிக்கிறானே, அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு மாசம் மாசம் காசு போகுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இவனுடைய அக்கௌண்ட்டுக்கு எதுக்காக இந்த குடும்பத்துடைய பிரைவேட் அக்கௌண்ட்ல இருந்து காசு போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு மாமியார் கிட்டயே கேக்குறாங்க, நீங்க எதுக்காக அந்த போலீஸ்காரனுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ல வர அப்படின்றதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் உங்க பொண்ணு சொல்லிட்டா, எதுக்காக மாசம் மாசம் காசு அனுப்புறீங்க, நீங்க அவருக்கு காசு கொடுத்து என்ன பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க வந்த ஜோவுடைய தம்பி என் கூட கொஞ்சம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு, என் தங்கச்சியும் சரி அம்மாவும் சரி நிறைய பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க, தங்கச்சிக்கு பெரிய மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, அந்த பொண்ணு சொல்ற பேச்செல்லாம் நீ நம்பாத, இது எல்லாத்தையும் தாண்டி நீயே நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தங்கச்சுடைய பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க அந்த போட்டோஸ்லாம் பார்த்து மண்டை குழம்புறாங்க, யார் இந்த பையன், இந்த பையனுக்கும் அம்மாக்கும் தான் அந்த குழந்தை உருவாச்சா, அந்த குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் யோசிக்கிறாங்க. முதல்ல இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏதோ ஸ்கேன் பண்றான். ஸ்கேன் பண்ணி இப்ப வந்துட்டு இந்த ஆளு உயிரோட தான் இருக்காரு, இவருடைய பேரு அலெக்சாண்ட்ரா, ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஓவா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயம்லாம் எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அம்மாவுடைய Facebookல இவர் ஃப்ரெண்டா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அவனுடைய பேரை போட்டா கூட வரவே மாட்டேங்குது, அம்மா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போல, எதுக்காக அம்மா இந்த பையனை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூகுள்ல இந்த பையனை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த பையன் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி இறந்து போறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த கம்பெனியோடைய சிஓவா இருக்கான், இந்த ஊருக்கும் வந்திருக்கான், இந்த பையனுக்கும் அம்மாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா, அம்மா சாவறதுக்கு முன்னாடி கரெக்டா எதுக்காக இந்த பையனுக்கு பதவி உயர்வும் அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கணும், இதுல என்னமோ மிஸ்டரி இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரிய போயிட்டு மீட் பண்ணி, நீ சொன்ன மாதிரியே என் தங்கச்சுடைய இதுல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு போன் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் அந்த போனுக்கு வந்த கால்ஸையும் காமிக்கும் போது, அப்படின்னா உன்னுடைய தங்கச்சி
புருஷனுக்கு துரோகம் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சரியா தெரியல, ஆனா கால்ஸ் எல்லாம் பாரு விடிய காலையில வந்திருக்கு. அதாவது அந்த கேமிங் சென்டரே மதியத்துக்கு மேல தான் ஓபன் பண்றாங்க, ஆனா காலையில டைம்ல யாரோ கால் பண்ணிருக்காங்க, அதுவும் தொடர்ந்து காலைல டைம்ல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இப்ப போனா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த கேமிங் சென்டருக்கு போறாங்க. இவங்கள ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கார் இங்க நிக்குது. காருக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க யாருமே கிடையாது. இப்ப அந்த கார்ல நம்ம ஹீரோயின் சைலண்டா ஒரு ட்ராக்கிங் டிவைஸ செட் பண்ண ட்ரை பண்றாங்க, செட் பண்ணிடுறாங்க. இதே டைம்ல அந்த கேமிங் சென்டர்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு என்ன வேணும், இந்த கேமிங் சென்டரை மதியத்துக்கு மேல தான் ஓபன் பண்ணுவாங்க, இங்க வந்து இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த காரு யாருக்கு சொந்தமான காரு, இந்த காரை பத்தி விசாரிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சரியா தெரியாது, மதியானம் ஓபன் ஆகும், மதியத்துக்கு மேல வந்து பாத்துக்கோங்க, இங்க நான் தான் செக்யூரிட்டியா இருக்கேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பி கொஞ்சம் ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த கார்ல யாராவது வந்து ஏறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்றான்னு பார்க்கலான்னு கேமராவை ஆன் பண்ணி குழந்தை என்ன பண்றான்னு பார்க்கும்போது குழந்தை ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல எவனோ ஒருத்தன் தொப்பி போட்டுக்கிட்டு வந்து காருக்குள்ள ஏறி உட்கார்றான், யாருன்னு சரியா பார்க்க முடியல. நம்ம ஹீரோயின் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனா அவன் வேற பக்கம் போயிடுறான், நம்ம ஹீரோயின் வேற பக்கமா போயிடுறாங்க, காரை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நேரா போயிட்டு ஃப்ரெண்டு காரனை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த காரை பார்த்தேன், காரை பார்த்துட்டு அந்த கார்ல ட்ராக்கிங் டிவைஸையும் செட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனா மிஸ் பண்ணிட்டேன், நீ இப்போ அந்த கார் எங்கெல்லாம் போகுது எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சு எனக்கு அந்த காரோடைய லொகேஷனை மட்டும் கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க நேரா போயிட்டு தங்கச்சுடைய புருஷனை மீட் பண்ணி ஜோ இறந்து போன அன்னைக்கு, ஜோ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி நைட் அந்த டைம்ல எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் அவனை கொலை பண்ணிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி கிடையாது, இது ஒரு சாதாரண ப்ரொசீஜர் தான், ஜோ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலிபை மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல நான் ஜிம்ல இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஜிம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வயசானவருக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி அந்த காரோடைய லொகேஷனை சரியா ட்ராக் பண்ண முடியல, கடைசியா இந்த ஸ்பாட்ல தான் அந்த காரோடைய ட்ராக்கிங் டிவைஸ் செயலிழந்து போச்சு. எவன் அந்த காரை ஓட்டுறானோ அவன் வந்துட்டு ட்ராக்கிங் டிவைஸை கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லி கடைசியா எங்க அந்த ட்ராக்கிங் டிவைஸ் உடைய சிக்னல் கட் ஆச்சோ அந்த லொகேஷன் அமுச்சு வைக்கும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா பக்கம் தான் அந்த லொகேஷன் கட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் ஹெலிகாப்டர்லயே நேரா போறாங்க. போகும்போது அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர் மூலமா காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு, அந்த காட்டுக்குள்ள போயிட்டு கார் நிக்குது. இவங்களும் அந்த காட்டுக்குள்ளேயே ஹெலிகாப்டர் இறக்குறாங்க. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே காட்டுக்குள்ள தேடிட்டு போகும்போது அங்க அந்த காரை பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் பின்னாடி பக்கமா வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணி அப்படியே கைது பண்ற மாதிரி பண்றாங்க. யார் நீங்கன்னு கேட்கும்போது அங்க அந்த விசில் ப்ளோவர் வரான். நம்ம ஹீரோயினை பத்தி மாட்டி விட்டான் பாத்தீங்களா, அந்த பிளாக்லாம் போட்டான் பாத்தீங்களா, அவன் அங்க வரான். அவனுடைய ஆட்கள் தான் இவங்க. அவன் யூஸ் பண்ண கார் தான் அந்த சிவப்பு கலர் காரு. இவன் தான் ஹீரோனுடைய தங்கச்சிக்கு அடிக்கடிக்க கால் பண்ணி பேசிருக்கான் போல. யாரா நீ, எதுக்காக என் தங்கச்சி கிட்ட கால் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட உள்ளவா, எதுவா இருந்தாலும் உள்ள போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். சரி ஓகே இப்ப சொல்லு, என் தங்கச்சிய உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் தங்கச்சிக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, அதெல்லாம் இப்போ தேவை கிடையாது, உன்னுடைய தங்கச்சி தான் என்ன கான்டாக்ட் பண்ணா, அக்காவை பத்தின அந்த டேப்பை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணா, நானும் சரி போனா போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை அவ சொன்னதின் பேர்ல தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் நீ என்ன வாங்கின, நீ சும்மாலாம் கண்டிப்பா என் தங்கச்சிக்கு உதவி பண்ணிருக்க மாட்டே, அந்த டேப்பை ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும் போது உன் தங்கச்சி ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்தா, அந்த கம்பெனில ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை நடக்குது, அந்த கம்பெனியை பத்தி என்கிட்ட போட்டு கொடுன்னு சொன்னா, அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கம்பெனில ஃப்ராடு வேலையா, என்ன சொல்ல வர, என் புருஷனுக்கு என்னுடைய தங்கச்சி துரோகம் பண்ண மாட்டா, அந்த குடும்பத்தை சேர்ந்த கம்பெனில தான் என்னுடைய புருஷன் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தா, என் புருஷன் தான் என் தங்கச்சியை அந்த கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்தது, அப்படி இருக்கும்போது எப்படி என் தங்கச்சி வந்துட்டு துரோகம் பண்ணுவான்னு கேட்கும்போது இந்த ஃப்ராடு தனத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணது உன் தங்கச்சி மட்டும் கிடையாது, உன் புருஷனும் தான், 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க, கடைசியா 2 பேரையுமே யாரோ கொலை பண்ணிட்டாங்க, உன் தங்கச்சியுடைய சாவுக்கு நியாயம் கிடைச்சே தீரணும், அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, நீ சொல்ற எந்த விஷயத்தையும் என்னால நம்பவே முடியல, ஜோ எப்படி சொந்த குடும்பத்தையே காட்டி கொடுக்க ட்ரை பண்ணுவாரு, குடும்பத்துல இருக்க எல்லாருமா சேர்ந்து தான் அந்த கம்பெனி நடத்துறாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அவரு சொந்த கம்பெனியவே மாட்டி விட பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான பதில் உன் புருஷனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம
இன்னொரு விஷயத்த இவரு கண்டுபிடிச்சிருக்காராம். ஜோவுடைய அண்ணன் ஒருத்தன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் பாத்தீங்களா. அவன் ஒரு கப்பல்ல இருந்து குடிச்சிருப்பான். அவன் இறந்து போகும்போது யாரு கப்பலை ஓட்டினாங்களோ அந்த கேப்டனுக்கு இதுவரைக்கும் மாசம் மாசம் $10,000 பணம் அமைச்சிட்டே இருக்காங்க. எதுக்காக அந்த கப்பல் ஓட்டுறவனுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த என்னால கண்டே பிடிக்க முடியல. டெட் அவனுடைய பேரு. மத்த டீடைலாம் இதுல இருக்கு. என்னால ஒன்னும் பண்ண முடியல. உன்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலாம் கையில கொடுக்கும் போது ஹீரோயினுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. நான் ஏன் உன்னை நம்பணும்? நீ ஏற்கனவே என்ன மாட்டி விட்டுருக்க. இது மட்டும் உண்மையா இருக்கும்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உன்னுடைய தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். உன் தங்கச்சியுடைய சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா நம்பலாம், வேணானா தூக்கி குப்பை தொட்டிகளை போட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கையோட கொண்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ காமிக்கிறாங்க. இவரு எதர்ச்சியா அந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்றாரு. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீ அந்த மாயாவுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்ல, மாயாக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்துட்டு செத்து போன புருஷனை நானி கேம்ல பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் என்ன விஷயம்னு பாரு, நல்ல ஒரு சைக்காட்ரிக்கா மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவனுக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும், நம்ம ஹீரோயின் சொல்லவே இல்ல நானி கேம்ல புருஷனை பார்த்தேன் அப்படின்ற விஷயம்லாம். இதை கேட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிறான். எதுக்காக இந்த பொண்ணு நம்ம கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல தங்கச்சுடைய பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க அந்த அலெக்சாண்டருடைய கம்பெனியவே கண்டுபிடிச்சிட்டாங்க. கம்பெனிக்குள்ள போயிட்டு அந்த பையனையும் மீட் பண்றாங்க. பேச ட்ரை பண்ணும்போது, யார் நீங்க, எதுக்காக உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி வெளியனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இல்ல அவங்க வந்துட்டு என்ன மீட் பண்ண வந்திருக்காங்க, நான் மீட் பண்ணி பேசிக்கிறேன், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட சில போட்டோஸ்லாம் இருக்கு, பழைய கதையை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா. ஏதோ பைத்தியகாரத்தனமா பண்ண போறா அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரியும். உடனே அந்த என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க வச்சு எதுவுமே பேச முடியாது, நான் ஒரு லொகேஷன் சொல்றேன், அங்க வாங்க, அங்க மீட் பண்ணி பேசிக்கலாம், நான் அமைதியா நீ கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்றேன், இப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டாம் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வீட்டையே போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு குட்டியோண்டு வீடா இருக்கு. வீட்டுல டாமுடைய மனைவி மட்டும் இருக்காங்க. டாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் எங்க போனாரு அப்படின்னே தெரியல, நானே ஒரு 6 வாரமா அவரை தேடிக்கிட்டு இருக்கேன், 6 வாரத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டாரு, இப்ப அவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியல. கம்பெனிக்கு போயிட்டு விசாரிச்சா நான் ஹாலிடேக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கால் பண்ணாலும் போனே கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, எதுக்காக பர்கன்ஸ் கம்பெனி மாசம் மாசம் உங்க ஹஸ்பண்டோடைய அக்கௌண்ட்டுக்கு $10,000 காசு போடுறாங்க, எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியல, மேபி ஏதாவது வேலை பாப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது, வேலை பாப்பாரு அப்படின்னா அது ஒரு வேற அக்கௌண்ட்டுக்கு வருது, தனியா உங்க ஹஸ்பண்ட் வச்சிருக்கிற பிரைவேட் கணக்குக்கு மாசம் மாசம், முக்கியமா அந்த ஆண்ட்ரோ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்து, முக்கியமா அந்த மாசத்துல இருந்தே மாசம் மாசம் காசு போடுறாங்க, எதுக்காக, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, இல்ல இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுங்கன்னு கார்டு கொடுத்துட்டு நேரா போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி இந்த டாம பத்தி எல்லாமே சொல்லிட்டு, இந்த டாம் 6 வாரமா எங்க போனா அப்படின்னே தெரியலையா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கான்னு கேட்கும்போது, இல்ல என் பொண்ணை உடனே அந்த பிளே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும், அதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய மாமியார் வீட்டுல காமிக்கிறாங்க. நைட் டைம்ல மாமியாருக்காரி எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த தங்கச்சியும் கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு ஒரு பெட்ரூம் இருக்கு, அந்த பெட்ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஜோ அந்த வீடியோல என்ன ஷர்ட் போட்டிருந்தாரோ அதே ஷர்ட் இங்க இருக்கு அப்படின்னா மாயா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு இந்த தங்கச்சிக்காரி யோசிக்கிறா. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த வார்ல நடந்த விஷயங்கள்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போது, தூங்கினாலும் அப்படியே பயங்கரமா கனவு கண்டு கத்துறாங்க. இப்போ திடீர்னு குழந்தை கத்துது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு குழந்தையோட ரூம்குள்ள போயிட்டு பார்த்தா குழந்தைய ஆள காணோம். குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லின்னு தேடுறாங்க. குழந்தை எங்க போச்சு அப்படின்னே தெரியல, சவுண்ட் மட்டும் கேக்குது, யாராவது வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சேஃப்டிக்கு ஒரு துப்பாக்கி மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த கன் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் கன்னோட கீழே வந்து பார்க்கும்போது அங்க அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. குழந்தைய யாரோ சமாதானப்பட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அடடே, நீ எப்படா இங்க வந்த, எப்படா குழந்தைய தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாயா உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, இந்த குழந்தை நைட்டு முழுக்க தூக்கம் வராம கத்திக்கிட்டு இருக்கு, நீயும் தூங்காம ஏதோ கத்திக்கிட்டு இருக்க, ஆனா அந்த குழந்தை கத்துற சவுண்டு கூட உனக்கு கேட்கவே மாட்டேங்குது, உனக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு, நீ அந்த சைக்கியாட்ரிக்க மீட் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வா உள்ளுக்குள்ள போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால அந்த டாம பத்தி பெருசா எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. அவர் 6 வாரத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்காரு. எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரூ தண்ணியில குதிச்சு இறந்து போகும்போது அவர் வந்துட்டு அந்த கப்பலை ஓட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட ஆண்ட்ரூ வந்துட்டு தவறிதான் கீழே விழுந்து இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை தவிர மத்த எந்த விஷயத்தையும் என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது ஜோ என்ன சொன்னாரு அப்படின்னா, என் கண்ணு முன்னாடி தான் என்னுடைய சகோதரன் தண்ணிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த குடும்பமும் சரி, மத்தவங்களும் சரி, முக்கியமா அந்த கப்பலை ஓட்டுன கேப்டனும் சரி, அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, சரி ஓகே, நானி கேம்ல நீ ஜோவை பாத்தியாமே, நான் இன்னைக்கு அந்த போலீஸை மீட் பண்ணேன், அவரு தான் எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப நல்ல போலீஸா இருக்காரு, நான் சொல்ற விஷயம்லாம் வெளியே சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன பழைய வீடியோவான்னு கேட்கும் போது, கிடையவே கிடையாது, அன்னைக்கு காலை ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீடைலா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு உன் புருஷன் இறக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா உன் புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, டேஷான் நான் தாண்டா என் கண்ணால பார்த்தேன், என் புருஷனை என் கண்ணுக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தோம், அவருடைய டெட் பாடிய சவப்பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணியாச்சு, அவர் இறந்து போயிட்டாரு, அதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கும் போது எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கி கொஞ்ச முடியும், அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆக முடியும், இங்க என்னமோ சம்திங் ராங் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், உன்னை குழப்ப பாக்குறாங்களா இல்லனா உண்மையிலேயே ஜோ உயிரோட இருக்காரான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து கிளம்பிடுறான். ஏற்கனவே நம்ம ஹீரோயின் செம குழப்பமா இருந்திருப்பாங்க, இவன் வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல தங்கச்சிக்காரியோடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு அலெக்சாண்டரை மீட் பண்றா, கூடவே தம்பியை கூட்டிட்டு போயிருப்பா, நீ வெளியவே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கேட்கும் போது, நீயும் என்னுடைய அம்மாவும் லவ் பண்ணீங்களான்னு கேட்கும் போது, ஆமா லவ் பண்ணும், அது வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு பாரிஸை சுத்தி பார்க்கலான்னு டூர் போகும்போது அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னுடைய அம்மாவை பார்த்தேன், நாங்க பேசி பழக ஆரம்பிச்சோம், ஜாலியா ஊர்லாம் சுத்தணும், அதுக்கப்புறம் 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதானு சொல்ல, பொய் சொல்லாத, அந்த குழந்தைய என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது, என்ன குழந்தை எனக்கு எதுவுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்றான். அவ எப்போ பிரெக்னன்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. சரி ஓகே, என்னுடைய அம்மா சாவறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருக்க, உனக்கு சிஓவா போஸ்டிங்லாம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் எப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றான். என்னுடைய அம்மாக்கு சன்ஃபிளவர் பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, நீ தான் கொண்டு வந்து அந்த பூவை வச்சுட்டு போனியான்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் கொண்டு வந்து சமாதியில வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்றான். இவங்க மறுபடியும் கேக்குறாங்க, நீ சொல்றது எல்லாமே பிளான் பண்ணி யோசிச்சு இந்த விஷயம் சொன்னா பெரிய பிரச்சனை வராதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு, நீ வந்துட்டு பிளான் பண்ணி பேசுற, என்னுடைய அம்மாவுடைய சாவுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா என்னமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட்லீஸ்ட் அந்த குழந்தைய என்ன பண்ணீங்க, கொலை பண்ணிட்டீங்களா, அந்த குழந்தை உயிரோட இருக்கா, அந்த உண்மையாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த போட்டோவை காமிச்சிட்டே இருக்கும் போது அவன் போட்டோ வாங்கி பாக்குறான். எனக்கு புரியல, அதுக்கப்புறம் உன்னுடைய அம்மா பிரெக்னெண்டா இருந்தாங்களா, உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னு கேட்கும் போது, இல்ல நான் இங்க வந்து இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட கேட்க கூடாது, ஆக்சுவலா என் அப்பா கிட்ட தான் பேசிருக்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஜோவை கொலை பண்ண ஸ்பாட்ல இருந்து கேமரா ஃபுட்டேஜ கண்டுபிடிச்சிருப்பாங்க. பார்க்குக்குள்ள கேமரா கிடையாது, பார்க்குடைய வாயில்ல கேமரா இருக்கு, உள்ளுக்குள்ள போற வரவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமரா. அதுல பார்க்கும்போது 4-5 பைக்கு போகுது, அதுல வந்துட்டு ஒரு பைக்குடைய நம்பர் மட்டும் நல்லாவே தெரியுது, அந்த பைக்குடைய நம்பர் மட்டும் உண்மையான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க, மத்த எல்லாமே போலியான நம்பரு. இப்போ இந்த பைக்கு யாருக்கு சொந்தமான பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு சர்ச் பண்ணும்போது அந்த ஃபுட்பால் கோச் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு சொந்தமான பைக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவனையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. வரும்போது அவன் வக்கீலையும் கூட்டிட்டு வரான். உன்னுடைய பைக் தான் ஜோ கொலை செய்யப்படும் போது பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர் இறந்து போகும்போது நீ எங்க இருந்தன்னு கேட்கும் போது வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ உன்னுடைய பைக் எங்கன்னு கேட்கும் போது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போச்சு, நானும் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு அப்படியே விட்டன்னு சொல்றான். என்ன பொய் சொல்றியா, ஜோன் சொல்லிட்டு ஒரு பெரிய நபரு கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுவும் ஷூட் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காரு, அந்த டைம்ல உங்க பைக்கை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை ஆட்டிய போட்டுட்டு போயிட்டாங்க, அது எப்போ காணாம போச்சுனே தெரியல, நான் கம்ப்ளைண்டும் கொடுக்கலன்னு சொல்றேன், நீ கொலை பண்ணல அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம், அதை தான் நீங்க ப்ரூவ் பண்ணும், இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன், எவிடன்ஸ் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் பேசிட்டு அப்படியே அந்த கோச் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சட்டப்படி எவிடன்ஸ் இல்லாம யாரையும் அரெஸ்டே பண்ண முடியாதான். அவரு போனதுக்கு அப்புறமா இந்த ஆளை தரவா செக் பண்ணுங்க, இந்த ஆள் எங்க போறான் எங்க வரான் என்ன பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. இந்த கோச் நம்ம சர்வேலன்ஸுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. பார்த்தா அந்த கோச் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டிக்குள்ள ஏறி போறாரு. அந்த வண்டி வேற எந்த வண்டியும் கிடையாது. ஜோவுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனிக்கு சொந்தமான வண்டி. அந்த வண்டியில தெளிவா பர்கட் குளோபல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவன் ஏறி போறான். இந்த கம்பெனிக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கோச் இந்த வண்டியில ஏறி போனா இந்த கம்பெனிக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னே தெரியல, நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பார்க்க போறேன், ஏதாவது கண்டுபிடிச்சா கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு பார்க்ல வச்சு நம்ம ஹீரோயின் தங்கச்சியுடைய ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் மீட் பண்றாங்க. இப்ப அந்த தங்கச்சியுடைய பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு பையனை என்னுடைய அம்மா லவ் பண்ணாங்களான்னு கேட்கும் போது, ஆமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அம்மாவுடைய ரூம்ல ஒரு பழைய கேமரா இருந்துச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அப்பா வந்துடுறாரு. நீங்க லில்லிய கூட்டிட்டு போயிட்டு விளையாடிட்டே இருங்க, உன்னுடைய அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிட்டு ஓரமா உட்கார வச்சு அந்த போனை கண்டுபிடிச்சேன் இல்லையா, அந்த போன் மூலமா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த விசில் ப்ளோவரை மீட் பண்ணுது, அவன் சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, அப்படின்னா இதோ ஒரு விஷயத்தை என் பொண்டாட்டி அந்த கம்பெனில இருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கா, இந்த விஷயத்தை அந்த கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சிட்டு என் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்கும் போது மேபி இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் இந்த கேஸ் பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன், என்ன கண்டுபிடிக்க போறேன், எனக்கு என்ன விஷயம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை இந்த தேடல்ல எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட என் பொண்ணை நீ பாத்துப்பியான்னு கேட்கும் போது கண்டிப்பா பாத்துப்பேன், அவ எனக்கும் குழந்தைதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட காமிக்கிறாங்க. இவன் ஜிம்முல தங்கச்சுடைய புருஷனை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டைம்ல தங்கச்சுடைய புருஷன் ஜிம்முக்கு வரவே இல்ல, நீங்க வேணா கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் செக் பண்ணி பார்த்தாராம். ஆனா அந்த டைம்ல அவன் ஜிம்முக்கு வந்த மாதிரி ரெக்கார்டே இல்ல அப்படின்ற விஷயத்த இவன் அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலான்னு போன் பண்றான். அவரு போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் வாய்ஸ் மெசேஜா அனுப்பிச்சு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப இந்த போலீஸ்காரன் என்ன விஷயம் பண்றான்னு பார்த்தா இவரு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போறாரு. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போகுது. அந்த கிளப்புக்குள்ள இந்த கோச் போறாரு, இவரும் பின்னாடியே போக இப்ப அந்த கிளப்புக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இந்த பசங்களை வச்சு எக்கச்சக்கமான காம்படிஷன்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிஃப்டா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதாவது பதக்கம் மெடல் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுல வந்துட்டு பர்கட்ஸ் உடைய பேர் போட்டிருக்கு. இந்த கிளப்பே பர்கட்ஸ் உடைய ஃபண்ட்ல தான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இந்த கிளப்புக்கு பின்னாடி சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள போயிட்டு இந்த கோச் என்னமோ பண்ணிட்டே இருக்கும்போது இவரு ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறாரு. அந்த டைம்ல இவருக்கு திடீர்னு பேரலைஸ் மாதிரி ஆகுது, கை காலை நகர்த்த முடியாம அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு மக்களே, அதனாலதான் ஸ்டார்டிங்ல கூட காரை ஒழுங்கா ஓட்ட முடியாம ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டாமுடைய மனைவி கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நான் எதையோ கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் கிளம்பி போயிட்டு மீட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பர்கட்ஸ் உடைய அக்கௌண்ட்ல இருந்து என் புருஷனுடைய பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாசம் மாசம் 9 லட்சம் பணம் வந்திருக்கு, எதுக்காக இவ்வளவு அமௌண்ட் அவங்க போட்டாங்க அப்படின்னே தெரியல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இது எல்லாமே அந்த கம்பெனி உங்க புருஷனுக்கு கொடுத்த லஞ்ச பணம் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக அந்த கம்பெனிக்காரங்க என் புருஷனுக்கு அவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கணும், இது எதுக்கான லஞ்ச பணம், என் புருஷன் உண்மையிலேயே அந்த கம்பெனிக்கு நல்லா உழைச்சாரு, முதல்ல வந்துட்டு அவங்களுடைய கப்பலுக்கு கேப்டனா இருந்தாரு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கம்பெனிக்கு மாத்தி விட்டாங்க, ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க, அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கு என் புருஷன் விசுவாசமா இருந்தாரு, அவங்களும் என் புருஷனுக்கு உதவியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனி உங்க புருஷனுக்கு லஞ்சமா பணம் கொடுக்குறாங்க, அதுவும் மாசம் மாசம் கொடுக்குறாங்க, அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு மாமியாரை மீட் பண்ணி எதுக்காக டாமுக்கு மாசம் மாசம் 9 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னு கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க, புரியவே இல்லை அப்படின்றாங்க. முதல்ல பார்த்தா டிடெக்டிவ்க்கு பணம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கேப்டனுக்கு பணம் கொடுக்குறீங்க, இங்க என்ன விஷயம் தான் ஆகுது, உங்க பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்ட்ரூ வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு, ஐ மீன் முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, நீங்க எல்லாருமே அவரு தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க, எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு என் பையன் அன்னைக்கு செமையா குடிச்சிருந்தான், அவன் தவறி கீழே விழுந்துட்டான் அப்படின்ற விஷயத்த கேப்டன் பார்த்திருக்காரு, மத்தவங்களும் பார்த்திருக்காங்க, என் ஜோ உங்ககிட்ட அப்படி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல, ஏன்னா எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய பொண்ணுக்கு மென்டலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நாங்க போலீஸ்க்கு காசு கொடுக்குறோம், அவனுக்கு காசு கொடுக்குறோம், இவனுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ற விஷயத்தெல்லாம் நம்பிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத, முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத, வெளியே போடி அயோக்கிய ராஸ்கல் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் கடுப்போடு அங்கிருந்து கிளம்புறாங்க, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க.
இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி தங்கச்சியுடைய பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க அம்மாவுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கையில வச்சிருக்காங்க. எல்லாருமே டிஎன்ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதனுடைய ரிப்போர்ட்டை வச்சிருப்பாங்களா மக்களே. அதே போல நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வாங்கி அதை கண்டுபிடிச்சு அதை ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணி பார்த்தா யாரெல்லாம் இந்த டிஎன்ஏல ஒத்து போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். அந்த ஊர்ல மோஸ்ட்லி எல்லாருமே அப்லோட் பண்ணி வைப்பாங்களாம். இப்ப நம்மளுடைய அண்ணாவோ தம்பியோ அம்மா பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்தா அப்லோட் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை அப்லோட் பண்ணி டிஎன்ஏ ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. நம்ம எப்படி வாட்ஸ்அப்ல குரூப் உருவாக்குவோமோ அதே போல ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆஃப் சிப்ளிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆஃப் சிப்ளிங் அப்படின்னா அப்பாக்கு பிறக்காத அம்மாக்கும் வேற ஒரு பையனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப் சிப்ளிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு அண்ணாவோ இல்ல ஒரு அக்காவோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த உடனே போயிட்டு அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பும் போது கரெக்டா அங்க அப்பா வராரு. டேய் சொல்லாதடா சொல்லாதடா அப்படின்னு போது என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா சின்ன வயசா இருக்கும் போது கூட அக்காவை தான் தூக்கி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு போட்டோவை காமிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அம்மா சின்ன வயசுல பிரெக்னெண்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ இங்க இருக்கும். இந்த போட்டோவை இவர் பாத்துட்டாரு. பார்த்துட்டு என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவர் மயங்கிட்டாரு பாத்தீங்களா, இப்பதான் பொறுமையா கண்ண முடிக்கிறாரு. அவரால் பெருசா ஏஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணி வர சொல்றாரு. யோ நீ எதுக்கியா இங்க வந்து என்னையா உழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சு கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதனாலேயே ரீசன்ட் டைம்ல நான் காரே ஓட்டுறது கிடையாது, ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் கூட அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல பார்த்தேன், உன் காருக்கு முன்னாடி பூனையோ நாயோ எதுவுமே கிராஸ் ஆகல, நீ தான் வண்டியை கொண்டு போயிட்டு மோதிட்ட, நீ சரியா ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணும்போது சரி ஓகே வாரண்டே இல்லாம எதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கோச்சுக்கும் பர்கன்ஸ் கம்பெனிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்காரங்க தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு மொத்தமா ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோச் அந்த விஷயத்தை பத்தி வாய கூட திறக்கவே இல்லையே, இந்த ஆள் எதுக்காக வேணுமுத்துனே மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அப்புறம் அந்த தங்கச்சிக்காரியுடைய புருஷன் அன்னைக்கு நைட்டு ஜிம்முக்கு போவே இல்லையா, நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டீங்களா அப்படின்னும் போது கேட்கவே இல்லை அப்படின்றாரு. அவன் போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த கேமராவை பார்த்த விஷயம்லாம் சொல்லும் போது இவன் எதுக்காக போய் சொல்றான், மறுபடியும் போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தங்கச்சியுடைய வீட்டுக்கு போகும்போது தங்கச்சியுடைய பசங்க காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நாங்க போயிட்டு அம்மாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அந்த அலெக்சாண்டர் மீட் பண்ணோம், அவங்க கிட்ட பேசினா அவன் சொல்றது எல்லாமே பொய்யோன்னு தோணுது, மேபி அம்மாவுடைய சாவுக்கு அவன் கூட காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுங்க, இல்லனா அப்பா கிட்ட போயிட்டு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வாங்க போயிட்டு அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஆன்ட்டி வேணா அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏற்கனவே அப்பா ரொம்ப அப்செட்ல இருக்காரு, இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா கண்டிப்பா மனசே உடைஞ்சு போயிடுவாரு, எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே அம்மாக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா அது ஆனா பெண்ணா அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்ற விஷயம் தெரியணும் அப்படின்னும் போது ஆமா உனக்கு முன்னாடியே உன் அம்மாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அவனுக்கு இப்போ ஒரு 19 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த பையனை காமிக்கிறாங்க. இவங்க ஆன்லைன்ல அந்த ஃபேமிலி ட்ரீயை உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அதுக்கு அந்த பையனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த பையன் அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணி பாக்குறான். இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு சரியாவே காமிக்கல. அதே டைம்ல இந்த தங்கச்சியுடைய புருஷன் போட்டோவை பார்த்தா பாத்தீங்களா, நேரா போயிட்டு அலெக்சாண்டருடைய வீட்டுக்கு கதவை தட்டுறான். அந்த பையன் வந்து கதை ஓபன் பண்ணும்போது ஓங்கி ஒரே குத்து மூக்க உடைச்சிடுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரோனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய கார்ல யாரோ ஒருத்தவங்க டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி செட் பண்ணும்போது செக்யூரிட்டி அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. யாரோ நம்ம காரை ஏதோ பண்ண பாக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது யாரையும் ஆளையே காணும். இவங்க அந்த அலாம் ஆஃப் பண்ணிட்டு கேஷுவலா உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ யாரோ வந்து அலாம் செட் பண்ணாங்க பாத்தீங்களா, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜோதா அப்படின்ற மாதிரி காமிச்சு 4வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. டேய் அப்படின்னா நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சம கியூரியஸா நம்மளையே மண்டைய போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இந்த 4வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லா விஷயமும் ஒன் பை ஒன்னா ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அவங்க மைண்டை விட்டு போகாம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆர்மில இருக்கும் போது பொதுமக்களை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் ஜோவை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த டைம்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ண முடிக்கிறாங்க. கீழே போயிட்டு யாருன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்திருக்கா, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் அந்த
போட்டோ ஃப்ரேம் தான் காரணம் அப்படின்னும் போது என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசும்போது, உனக்கு நான் ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தேன் இல்லையா, அதே போல என் புருஷனுக்கும் கொடுத்தேன். என் புருஷனுக்கும் எனக்கும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்ற விஷயம்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் புருஷன் எனக்கு துரோகம் பண்றவன் கிடையாது, வேற எந்த பொண்ணு கூடயும் சுத்துறவனும் கிடையாது. நான் ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையன் எனக்கு மெயில் வழியா சில போட்டோஸ்லாம் அனுப்பிச்சான், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, இந்த ஃப்ரெண்டுக்காரியுடைய பாய் ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ற மாதிரி ஒன்னா இருக்க மாதிரி சில போட்டோஸ்லாம் காமிக்கிறா. அவனுடைய வீட்லயுமே நான் ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கேன். அந்த போட்டோ ஃப்ரேமை பத்தி நான் ஆன்லைன்ல ஒரு பையன்கிட்ட பேசினேன் இல்லையா, அந்த பையன்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சில போட்டோஸ்லாம் அனுப்பிச்சான். யாரோ வந்துட்டு அந்த போட்டோ ஃப்ரேமை ஹேக் பண்ணிட்டாங்க போல. அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்க கேமராவை ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயமே இப்போதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செமையா ஃபீல் பண்ணி அழுகும்போது, அப்படின்னா ஜோவுடைய விஷயமும் அதே போல தான் நடந்திருக்குன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்லி கேட்கும் போது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, ராபி கூட சேர போறியா இல்ல டைவர்ஸ் தான் வாங்க போறியான்னு கேட்கும்போது, இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணும். அவன் என் மேல சம கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க கிளம்புறா. அடுத்த சீன்ல அந்த ஃப்ரெண்டுக்கார வரான். நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணி வர சொல்லிருப்பாங்க. என் வீட்ல ஏதாவது ஹேக்கிங் டிவைஸ் இருக்கா, பக் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி எதுவுமே கிடையாது, உன்னுடைய வீடு ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல அந்த போலீஸ் வராரு. நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு போட்டோவை காமிச்சு, பைக்ல சில பசங்க வந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பையன் இந்த பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், நீங்க பார்த்து அடையாளம் காமிக்க முடியுமான்னு போட்டோவை காமிக்கும் போது, இல்ல வந்தவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு வந்தாங்க, என்னால யாரையுமே சரியா பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உங்களை அப்புறமேட்டுக்கா பாக்குறேன், மொத்தமா விசாரிச்சு என்ன விஷயம் ஆனாலும் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண பாக்குறாரு. கைலாம் செமையா நடுங்குது. என்ன விஷயம்னு கேட்கும் போது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த தங்கச்சுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரிப்ளே வர ஆரம்பிக்குது. அந்த டிஎன்ஏ வெப்சைட்ல இந்த பொண்ணு ட்ரீயை உருவாக்குனா பாத்தீங்களா, இந்த பொண்ணுடைய ஆஃப் பிரதர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். எங்க இருக்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அவங்க இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதே கோச்சிங் கிளப்ல ஒரு கோச் மாதிரி இந்த பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் இந்த பொண்ணுடைய ஆஃப் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, என் மேல கோவப்படாத, உனக்கு முன்னாடியே நான் அம்மாவை மீட் பண்ணிருக்கேன், நான் தான் அம்மாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாக்கு நல்லாவே தெரியும் நான் பிறந்ததுக்கு அப்புறமா அம்மா என்ன வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன வளர்த்தாங்க, வளர்க்கும் போதே இந்த மாதிரி நீ வந்துட்டு எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது, தத்து கொண்டு வந்திருக்கோம், நீ எங்க குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யதார்த்தமா வந்துட்டு என்னுடைய டிஎன்ஏவை நான் அப்லோட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அம்மாவை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் நானும் அம்மாவும் வெளியெல்லாம் போனோம், என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பணக்கார ஸ்கூலுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு ஸ்டூடெண்டா சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, அட பாவி இவ்வளவு விஷயம் உனக்கு தெரியுமா, இந்த விஷயம்லாம் நீ எதுக்கு போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுல என்ன விஷயம் இருக்கு, எதுக்காக போலீஸ் கிட்ட சொல்லணும்னு கேக்குறான். டே அம்மா உன்னை மீட் பண்ணிருக்காங்க, உன்னை ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் யாரோ அம்மாவை கொலை பண்ணிருக்காங்க போல, அட யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லும் போது ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. முதல்ல உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ அவசரமா கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸையும் போலீஸோடைய அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. நம்ம தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் தான் அந்த டைம்ல ஜிம்ல இல்ல, ஜோ இறந்து போன டைம்ல ஒரு ஜிம்ல இல்லன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட வண்டியில சுத்திட்டு இருக்காரு. யார் அந்த பொண்ணு, எதுக்காக இந்த பொண்ணு கூட கார்ல சுத்திட்டு இருந்தீங்க, இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் காமிச்சு கேட்கும் போது, அந்த பொண்ணு யாருனே தெரியாது, 2-3 வாட்டி ஜிம்ல மீட் பண்ண, அன்னைக்கு லிஃப்ட் வேணும்னு கேட்டா நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசி என் கூட டேட்டிங் பண்றீங்களான்னு கேட்டா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், தேவையில்லாம அந்த பொண்ணை தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு போய் சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவரு சொல்றது கொஞ்சம் ஜென்யூனா இருக்கு, நாங்க போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதே டைம்ல இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு போக போக உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு, எதையும் சரியா யோசிக்க முடியல, சீக்கிரமாவே பிளாக் அவுட் ஆயிடுது, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாரு, கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு சொல்ல மாட்டாங்க, படம் முடியும் போது சொல்லுவாங்க. இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கும் போது இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மூளையில
ஏதோ ஒரு நரம்பு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் எதனால வந்துச்சு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்க போது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போ அதிகமாகும், எப்போ கம்மியாகும், நீங்க எப்போ இறந்து போவீங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிவியரான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. மனுஷன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த தங்கச்சியுடைய பொண்ணு போன் பண்ணி சொல்லிருப்பா பாத்தீங்களா, நான் இந்த மாதிரி என்னுடைய ஆஃப் பிரதரை கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்கூல்ல சேர்க்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தங்கச்சியுடைய பொண்ணு சொல்லிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் நேரா அந்த ஸ்கூலுக்கே கிளம்புறாங்க. இந்த ஸ்கூல்ல தான் ஜோவுடைய அண்ணன் இந்த பர்கன்ஸ் ஃபேமிலியே படிச்சிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய பணக்கார ஸ்கூல் மக்களே. இங்க போயிட்டு ஹெச்எம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரை காணோம். ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு அவர் இருக்காரா இல்ல வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கும்போது அவர் அப்படியே உள்ளுக்குள்ள வராரு. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஜோவுடைய வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாக்கிறாங்க. சரி ஓகே, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எதை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, முதல்ல இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க உங்களை மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா என் தங்கச்சியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லனா என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, கேப்டன் உங்களை பத்தி எனக்கு மட்டும் கிடையாது இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நீங்க நிறைய பேரை கொலை பண்ணிருக்கலாம், ஆனா என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க கம்பெனியுடைய ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு ஃபண்ட் எல்லாம் அதிகமா யாரு கொடுக்குறா, என்னுடைய மாமியார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் சொன்னா அந்த ஃபண்டை நிப்பாட்டிடுவாங்க, உங்களுக்கு அந்த ஃபண்ட் வேணும் அப்படின்னா என் தங்கச்சி வந்து உங்களை மீட் பண்ணி என்ன பேசினா அப்படின்ற உண்மையை சொல்லுங்க, இல்லனா கிளம்பி போறேன் அப்படின்னும் போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க தங்கச்சி ஆரம்பத்துல அந்த பையனை கூட்டிட்டு வந்து இந்த பையனை இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா தியோ மோரா அப்படின்னு சொல்ற ஒரு பையன், அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னும் போது அந்த பையன் இப்போ எங்க இருக்கான், அந்த பையனுடைய கான்டாக்ட் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, அந்த பையன் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல்லயே இறந்து போயிட்டான், தியோ மோராவை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஜோ அண்ட் ஆண்ட்ரூ இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா தியோ மோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் போட்டோவெல்லாம் காமிக்கும் போது தியோ மோரா எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஏதோ ஒரு பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க, அந்த பார்ட்டில இந்த பையன் செமையா சரக்கு அடிச்சு இறந்து போயிட்டான். முக்கியமா தியோ மோராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவான், அதுக்கப்புறம் ஃபுட்பால்னா அந்த பையனுக்கு உசுறு, செமையா விளையாடுவான், செமையா வின் பண்ணுவான், எப்பயுமே அவன் தான் வின் பண்ணுவான், அவன் இருந்தா கண்டிப்பா அந்த டீம் வின் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு சூப்பரா விளையாடுவான், அந்த அளவுக்கு ஒரு நல்ல பையனா இருந்தா இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பையனை நல்லாவே தெரியும், எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா அந்த பையன் அநியாயமா போதை பழக்கத்தால இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த ஃபேமிலியோடைய கான்டாக்ட் டீடைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு நேரா போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணி இந்த மாதிரி தியோ செமையா குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனுக்கு குடிப்பழக்கமே கிடையாது, அவன் குடிக்கிறவனே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது அவன் குடிச்சிட்டு தான் இறந்து போயிருக்கான், உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அந்த பையன் ஒரு குடிகார பையன் தான் அப்படின்னு சொன்னாங்க, என் பையன் ரொம்ப நல்லவன், அநியாயமா இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கும் போது, அந்த ஃபியூனரலுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஜோ ஆண்ட்ரூ அந்த மாதிரி ஏதாவது பேர் பத்தி சொல்லிருக்கானா, அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்க ஃபியூனரலுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வந்தாங்க, ஆண்ட்ரூ தான் ரொம்ப அழுதான், ஆண்ட்ரூ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தியோ சொல்லிருக்கான், ஆனா பாவம் ஆண்ட்ரூ கொஞ்சம் வாரங்கள்லயே கப்பல்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான், அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னமோ மர்மம் இருக்கு, அந்த மர்மத்தை நம்ம தங்கச்சி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கா, அதுக்கப்புறம் தான் அந்த தங்கச்சியை கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே வெளியே வரும்போது அந்த விசில் ப்ளோவர் கால் பண்றான். கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், அந்த கேப்டன் டாம பத்தி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அந்த கேப்டன் அந்த கப்பல்ல கேப்டனா இருந்தாரு பாத்தீங்களா, அவரு காணாம போயிட்டாரு. காணாம போறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டோரேஜ் ரூமை வாடகைக்கு எடுத்திருக்காரு, அதை வேணா நம்ம போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சைலண்டா நம்ம ஹீரோனுடைய கார்லயே கிளம்புறாங்க. ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது, இங்க பாரு நீ இன்னமும் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிற, எந்த விஷயத்த என் தங்கச்சி கண்டுபிடிக்கிறேன் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா, பர்கன்ஸ் கம்பெனியை பத்தி என்ன விஷயத்த போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை சொன்னா உனக்கு புரியுமா, நீ அக்செப்ட் பண்ணிப்பியானே தெரியல, இந்த பர்கன்ஸ் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய முக்கியமான பிசினஸே பார்மசூட்டிக்கல் பிசினஸ் தான், புது புது மருந்தை கண்டுபிடிச்சு புது புது வேக்சினை கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ணி அதை விற்பாங்களாம், அப்படிதான் ஏதோ ஒரு எதிர்ப்பு மருந்தை கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு சின்ன பையன் 3 வயசு பையன் அந்த தடுப்பு மருந்தை சாப்பிட்டுட்டு இறந்து போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க இல்லீகலா நிறைய ட்ரையல்லாம் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க, இல்லீகலா வந்துட்டு நிறைய பேர் மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பர்கன்ஸ் கம்பெனியை சேர்ந்த சில பேருக்கு மட்டும் தெரியும். சில பேர் மட்டும் ரகசியமா இந்த சோதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரையல் மட்டும் வெற்றி பெற்றா அடுத்த மருந்து உலகத்தை நம்ம தான் ஆள போறோம், இந்த உலகத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான்லாம் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ இந்த விசில் ப்ளோவருக்கு தெரிய வந்திருக்கு. இவன் தான் உன்னுடைய அக்காவை பத்தின விஷயங்கள்லாம் லீக் ஆகக்கூடாது அப்படின்னா எனக்கு நீ இந்த விஷயத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிச்சு சொன்னா பொதுமக்களுடைய உயிரையும் காப்பாற்ற முடியும், உன்னுடைய அக்காவையும் காப்பாற்ற முடியும். அக்காவுடைய டீட்டெயிலா நான் வெளியே கசிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு தேட ட்ரை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்கன்ஸ் கம்பெனி தான் உன்னுடைய தங்கச்சியை கொலை பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு தலையே சுத்துது. இப்போ நேரா போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூம் அந்த கப்பல் ஓட்டுனவரு வாடகைக்கு எடுத்தாரு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா. அங்க போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா பயபுல ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இறந்து போய் கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்க வந்தேன், நான் மட்டும் தான் அந்த டெட் பாடியை பார்த்தேன். என்னுடைய லேண்ட்லைனுக்கு யாரோ கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீ டாமியை தேடிட்டு இருக்க இல்லையா, இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாரு, உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா டெட் பாடியா கிடந்தாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போன் கால் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நீங்க மட்டும் தான் தனியா வந்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேப்டன் இறந்து போனதுக்கும் உங்க தங்கச்சி இறந்து போனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது அது எனக்கு சரியா தெரியல, அந்த விஷயம்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் நைட்ல இருந்து இங்கேயே நின்னுகிட்டு இருக்கேன், நான் கிளம்பி வீட்டுக்கு போகணும், என் குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது நீங்க அப்படியே கிளம்பி போக முடியாது, உங்க வண்டியும் இங்கிருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது போனா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஏமா ஏமா இப்போ நீ கிளம்பலாம், நானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன், வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் போலீஸ் கூப்பிடும் போது இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நீ அந்த பர்கன்ஸ் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மாசம் மாசம் சம்பந்தமே இல்லாம உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது என்னது நான் லஞ்சம் வாங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என் கூட வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இதான் என்னுடைய வீடு பாரு எவ்வளவு ஏழ்மையா இருக்கு, இது என்னுடைய போனு, ஈஸி கூட பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட்ல இருந்து வர பணத்தை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ நான் புதுசா கல்யாணம் வேற பண்ணிக்க போறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு குழந்தை கூட பிறகு போகுது, அதையே வளர்க்க முடியாம அதை எப்படி வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு பினான்சியலா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்து லஞ்சம் வாங்குறேன்னு சொல்ற, ஒருவேளை உனக்கு நான் லஞ்சம் வாங்குறேன்னு தோணுச்சு அப்படின்னா நீ தாராளமா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதான் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் நம்பரையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் அந்த கேப்டனை கொலை பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உறுதியா சொல்ல முடியாது, எல்லாருமே எங்க சந்தேக பார்வையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்படியே குழந்தைய பாத்துக்கிறாங்க, குழந்தைய தூங்க வைக்கிறாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு திடீர்னு பார்த்தா நம்ம ஜோடைய தங்கச்சி கால் பண்ணி ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது அப்படியே டக்குன்னு போன் கட் ஆகுது. இவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தனியா அங்க வரல, கூடவே யாரையும் கூட்டு வந்திருக்காங்க. அது ஒரு பையன், அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரால சரியாவே பதிவாகல. கேமரா ஃபுட்டேஜ், அதாவது ஒரு பெட்ரோல் பேங்கோடைய கேமரா ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய காரை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுடைய காருடைய டிக்கில அந்த இறந்து போன கேப்டனுடைய பிளட் கரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த டெட் பாடியை பார்த்தாங்க அப்படின்னா எப்படி ரத்த கரை அவங்க டிக்கில வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்கிறாரு. நேரா போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருவேளை அந்த பயபுள்ள தான் பிளான் பண்ணி மாட்டி விட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு கூட்டிட்டு போனா, அவன் தான் இந்த தகவலையே என்கிட்ட சொன்னா, ஒருவேளை அவன் தான் இந்த விஷயம்லாம் பண்ணிருப்பான் போல, என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு சரியான ஆதாரமே கிடையாது. அதனால இப்போ நீங்க போலாம், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹேக்கர் அந்த விசில் ப்ளோவர் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவனை விசாரிப்போம், அவன் என்ன விஷயம்லாம் சொல்றான் அப்படின்றத வச்சு அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எல்லாம் எடுப்போம், இப்போதைக்கு நீங்க ஊரை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாவது நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்றாங்க. இவங்க கிட்ட சொல்லி அந்த போட்ல யாரெல்லாம் பயணம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரணும், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட இருந்து நிறைய உதவி கேட்கற, நானும் ஃப்ரெண்ட்லியா எல்லாமே பண்றேன், ஆனா நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாம ஏதோ கொஞ்ச நெஞ்சம் மட்டும் சொல்லி மிச்ச எல்லா விஷயத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நேரம் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவேன். இப்போ அந்த படகுல அந்த கப்பல்ல யாரெல்லாம் போனான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த படகுல மொத்தமா 5 பேர் போயிருக்காங்க. ஜோ, ஆண்ட்ரூ, அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், இன்னும் 2 பேர் போயிருக்காங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. கிறிஸ்டோபர் மட்டும் இப்போ உயிரோட இருக்கான். கிறிஸ்டோபர் பயங்கரமா போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நிறைய பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு மறுவாழ்வு மையத்துல இருக்கான்.
இருக்கான், அந்த மறுவாழ்வு மையத்துடைய பேர் இதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள போக முடியுமான்னு கேட்கும்போது வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க மட்டும் இருக்கக்கூடிய மறுவாழ்வு மையம், அங்கெல்லாம் உள்ள கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி நீ பர்கன்ஸ் ஃபேமிலி கிட்ட கேட்டு அவங்களுடைய உதவியோட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என் மாமியார்ட்டே போயிட்டு பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஸ்டார்டிங்ல ஹீரோயின் போய் சொல்றாங்க, அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்திய சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாமியார் நம்பவே மாட்டாங்க, உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மீட் பண்ண போறேன், அவரை மீட் பண்ணி நான் பேசியே ஆகணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கிறிஸ்டோபர் அப்படின்ற பேரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், யார் அந்த கிறிஸ்டோபர், எதுக்கு மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயமா மீட் பண்ண போறேன், அவன் வேற யாரும் கிடையாது, ஜோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்னு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கான அந்த பெர்மிஷன் லெட்டரை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு கிறிஸ்டோபரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நான் ஜோவுடைய மனைவி அப்படின்னு சொல்லும்போது ஜோவுடைய பேரை கேட்டவனே இந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஜோ இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ஜோ பத்தி ஏதாவது கேட்கணுமா அப்படின்னும் போது ஜோ பத்தி கிடையாது, ஆண்ட்ரூவை பத்தி விசாரிக்கணும், ஆண்ட்ரூக்கு அன்னைக்கு கப்பல்ல என்ன விஷயம் ஆச்சு, அவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜோ தான் தள்ளி விட்டான், அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஜோ தான் தள்ளி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆனாங்க பாத்தீங்களா, அவர் எதுக்காக கொலை பண்ண போறாரு, அவன் ஏன் அப்படி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜோக்கு வந்துட்டு தன்னை விட எப்பயுமே தனக்கு கூட இருக்கவன் சிறந்தவனா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தலகணம் இருக்கும். அப்படி யாராவது பெரிய ஆளா இருந்தாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாங்க அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணுவான், இல்லனா கொலையே பண்ணிடுவான். தியோ வந்துட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே பயங்கர ஸ்மார்ட்டான பையன், நல்லா படிப்பான், முக்கியமா அவன் பெரிய பணக்காரலாம் கிடையாது, ஸ்காலர்ஷிப் மூலமா எங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருப்பான், நல்லா படிப்பான், முக்கியமா ஃபுட்பால் ரொம்ப நல்லா விளையாடுவான். ஆண்ட்ரூ ஜோ இவங்களுக்கு ஃபுட்பால்னா உயிர், அவங்க அதுல வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தியோ இருக்கிற குரூப் தான் எப்பயுமே வின் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்துட்டு தியோ வந்துட்டு வின் பண்ணிட்டான். வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ரிச்சுவல் பண்ற மாதிரி நாங்கெல்லாம் சும்மா விளையாடிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல ஜோ வந்துட்டு அவனுடைய கை காலை கட்டி புனலை வச்சு வாயில சரக்க ஊத்த ஆரம்பிச்சான். வேணா அப்படின்னு சொல்லியும் கேட்காம மொத்தமா ஊத்தி அவன் சாவர அளவுக்கு பண்ணிட்டான். ஆனா பாவி ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சும்மா விளையாடினேன், இவன் அநியாயமா இறந்து போயிட்டான், நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், இவன் வந்துட்டு தானா குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி யாரு கேட்டாலும் நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாங்களும் வேற வழி இல்லாம அவன் சொல்ற பேச்சை கேட்டு அமைதியா இருந்துட்டோம், நாங்க போலீஸ்ல மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னோம். ஆனா இந்த விஷயம் என்னையும் சரி ஆண்ட்ரூவையும் சரி போட்டு வாட்டி வதைக்க ஆரம்பிச்சது. சில வாரங்கள் கழிச்சு நாங்க எல்லாருமே போட்ல ஒரு பார்ட்டி கொண்டாடிட்டே இருக்கும் போது ஆண்ட்ரூ ஒரு விஷயம் குடிபோதையில வளர ஆரம்பிச்சான். என்னால தியோ இறந்து போன விஷயத்த மறக்கவே முடியல, ஒரு மாதிரி என் மண்டைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு, நான் ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன், போயிட்டு போலீஸ் கிட்ட மத்தவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னும் போது ஜோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சான். கொஞ்சம் அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் படுத்துட்டோம், சம போதையில படுத்துட்டோம். இந்த ஆண்ட்ரூ மட்டும் குடி போதையில அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கும் போது ஜோ தான் ஆண்ட்ரூவை பிடிச்சி அந்த கப்பல்ல இருந்து தள்ளி விட்டான். அந்த விஷயத்த நான் கண்ணால பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா என்ன ஏதாவது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாவே இருந்துட்டேன், யார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னும் போது இப்ப மட்டும் ஏன்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்பதான் ஜோ உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்றான். ஆனா பாவி அப்படின்னா என் புருஷன் ஒரு பயங்கரமான கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீரோயின் நாங்க வந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அந்த விசில் ப்ளோவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி எதுக்காக என்கிட்ட பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, 4 மாசத்துக்கு முன்னாடி எந்த துப்பாக்கியால உன் தங்கச்சியை கொலை பண்ணாங்களோ அதே துப்பாக்கியால உன் புருஷனையும் கொலை பண்ணிருக்காங்க, அந்த விஷயமே இப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா எனக்கே தெரிய வந்துச்சு, இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைக்கிற, முக்கியமா அது எப்படி சாத்தியம், இதுக்கு நடுவுல நீ வேற என்கிட்ட ஒரு புல்லட்டுடைய கவரை கொடுத்து இது உண்மையான கண்டுபிடிக்க சொன்ன, இந்த துப்பாக்கில இருந்து தான் இந்த புல்லட் போச்சான்னு கண்டுபிடிக்க சொன்ன, அந்த துப்பாக்கி இல்ல அந்த புல்லட்டுடைய கேஸ் உன் கையில எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு எல்லாமே பொறுமையா பேசிக்கலாம், நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணி ஏற்கனவே நான் பல பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் எப்படி ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா இருப்பான் அப்படின்னா 2 பேருமே ஆர்மில இருந்திருப்பாங்க, முக்கியமா ஏர்போர்ஸ்ல இருந்திருப்பாங்க. இன்னொரு நாட்டு மேல தாக்குதல் நடத்த போகும்போது இவங்களுடைய வீரரே காயம்பட்டு கீழே நிறைய பேரு தீக்காயம்லாம் பட்டு கை கால்லாம் துண்டு துண்டா போயிட்டு போராடிட்டே இருக்கும் போது அவங்க உதவி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைட்ல நம்ம ஹீரோயினும் இன்னொரு பிளைட்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனும் போயிருக்காங்க.
இருக்காங்க. இப்போ கீழே வந்துட்டு இவங்க நாட்டு வீரர்களே காயம்பட்டு உதவி கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல ஒரு ஒயிட் கலர் காரு சம வேகமா வந்துகிட்டு இருக்கு. இது எதிரி நாட்டுக்காரா இல்ல நம்ம நாட்டுக்காரா, உள்ள இருக்கவங்க உதவி பண்ண வராங்களா இல்லனா இவங்கள ஏதாவது பண்ண வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேக்குறாங்க. அந்த தரைத்தளத்துல இருக்கிற கண்ட்ரோல் ரூமை கால் பண்ணி அவங்க யாரு, எதுக்காக அவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க, நான் இப்போ அவங்கள அட்டாக் பண்ணணுமா இல்ல வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னே சொல்லிட்டே இருக்காங்க. கீழே இவங்க நாட்டு வீரர்கள் பயந்துட்டு அவங்களும் வாக்கி டாக்கி மூலியமா ஏதோ ஒரு காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு, பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெயிட் பண்ணு அப்படின்றான். ஆனா ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றது அப்படின்னே புரியாம மேபி நம்ம நாட்டு வீரர்களை அவங்க அட்டாக் பண்ண வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அடிச்சு தூக்கிடுறாங்க. ஆனா அந்த ஒயிட் கலர் கார்ல அந்த நாட்டோடைய சில பொதுமக்கள் வந்துட்டு இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்திருக்காங்க. அந்த பொதுமக்கள் உள்ள பொதுமக்கள் தான் இருக்கிறாங்கன்னு தெரியாம ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொதுமக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த விசில் ப்ளோவர் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டான். ஹீரோயினை மொத்தமா இதுவே பண்ணிட்டான். இப்போ அந்த ஆடியோல என்ன விஷயம் வந்திருக்கும் அப்படின்னா, அமைதியா இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கப்புறம் தரைத்தளத்துல இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இவங்க சொன்ன ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க அட்டாக் பண்ண வேணான்னு சொல்லியும் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த ஆடியோவை ஹேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தங்கச்சி காரிய மிரட்டி இருக்கான். அந்த பர்கன்ஸ் கம்பெனில இருந்து உண்மையை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான் போல. இந்த பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாமே சொல்றாங்க. என் மண்டைக்குள்ள அந்த விஷயம்லாம் ஓடிட்டே இருக்கு. நான் எதுக்காக அந்த டைம்ல அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அந்த நான் முடிவெடுத்து அவங்களை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையே நரகமா போச்சு. நான் நிம்மதியா தூங்கியே பல வருடங்கள் ஆகுது. நான்லாம் செத்து போயிடலான்னு கூட யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபீலிங்ஸ், இவங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த விசில் ப்ளோவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. அவனை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், முக்கியமான உண்மைகள்லாம் சொல்லணும். இந்த கேமராக்கு முன்னாடி கிடையாது, கேமராக்கு பின்னாடி. ஏன்னா நான் உண்மையெல்லாம் சொன்னா நான் கூட ஆக்சிடென்ட்ல இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த போலீஸ் தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பர்கன்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க நிறையவே ட்ரையல்ஸ் பண்றாங்க. அவங்களுடைய மெடிசன்ஸை வந்துட்டு பொதுமக்கள் கிட்ட கொடுத்து ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் அதை தெரியாம வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய இல்யூஷன், அடிக்கடிக்க மயக்கம் வருது, பிளாக் அவுட் ஆகுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாது அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்றாங்க இல்லையா, இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியும் போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த பொண்ணு அநியாயமா இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்ற விஷயத்த நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் இந்த விஷயம்லாம் கேட்க கேட்க செமையா ஷாக் ஆகுறாரு. நேரா போயிட்டு அவருடைய மருந்து எடுத்து பார்க்கும்போது இவருமே அந்த பர்கன்ஸ் கம்பெனியுடைய மெடிசன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதனால தான் நமக்கு சைடு எஃபெக்ட்லாம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஒரு மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. இப்போ எதுக்காக இந்த டேப்லெட்லாம் இவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு போலீஸ். அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டியூட்டி பண்ணும் போதே ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணும் போது இறந்து போயிட்டு இருப்பா. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இறந்து போயிட்டு இருப்பா. அந்த பொண்ணுடைய ஞாபகத்தை மறக்க முடியாம இவரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மருந்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மருந்தை சாப்பிட்டு அவர் சரியாவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மருந்தை சாப்பிட்டு இந்த மனுஷன் பாதிக்கப்பட்டு இருக்காரு. அடிக்கடிக்க ஒரு பொண்ணு ஒரு கண்ணுக்கு தெரியவாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இறந்து போன முன்னாள் காதலி தான். இப்பயும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நானிய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நானியோடைய கார்ல டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற லொகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால நேரா போயிட்டு அவங்க வந்துட்டு வேற மாதிரி மாறுறாங்க. கொஞ்சம் லைட்டா மாறு வேஷம் போடுறாங்க. அவங்க போனுடைய சிம் கார்டை உடைச்சு போட்டு புதுசா ஒரு போன் வாங்கி அந்த போனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போன்ல நெட் கனெக்ஷன் கூட கிடையாது. அதுக்கப்புறம் அந்த புது போன்ல இருந்து தங்கச்சுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி உன்னை நான் உடனே மீட் பண்ணியே ஆகணும், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு நான் தங்கச்சுடைய சாவுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க போறேன். இந்த முயற்சியில எனக்கு என்ன வேணா ஆகலாம், நீ என் குழந்தைய பாத்துப்பியான்னு கேட்கும் போது இப்ப எதுக்கு இந்த வேலை உனக்கு, இப்போ உனக்குன்னு இருக்கிறது உன்னுடைய குழந்தை மட்டும், உன்னுடைய குழந்தைய நீ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ பாத்துக்க மாட்டியான்னு கேட்கும் போது நான் கண்டிப்பா பாத்துப்பேன், ஆனாலும் உன்ன மாதிரி வருமானு கேட்கும் போது எனக்கு என் தங்கச்சுடைய சாவுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், நீ என் கூட கிளம்பி வா, அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்கூல்ல நீயும் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போலாம், என் பொண்ணை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க வெளியே இருந்தே குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரெண்டு போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களே, அந்த கோச்சுடைய பைக்கை கோச் ஓட்டிட்டு
போல கோச்சுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் அந்த பைக்கை யூஸ் பண்றான். கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மால்ல ஒர்க் பண்றான் போல. அவனை போயிட்டு பிடிக்கலான்னு பார்க்கும்போது பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம போலீஸ் அந்த அசிஸ்டன்ட் ஆளுக்கு ஒரு பக்கம் விரட்டிட்டு போகும்போது அந்த பையன் பில்டிங்க்கு மேலேயே ஏறி ஒரு ஆபத்தான இடத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். அட பைத்தியம் முடிச்ச பண்ணாட, இப்ப ஏன்டா அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு நான் யாரையுமே கொலை பண்ணல, எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னா எதுக்காக பயந்து ஓடுற, ஒழுங்கா இங்க வா, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், சேஃபான இடத்துல போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவன் மறுபடியும் சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கொலை பண்ணல, ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்துட்டு பொண்ணுங்களுடைய பேக மட்டும் ஆட்டைய போடுவான், போன்ல ஆட்டைய போடுவான். அன்னைக்கு நைட் அப்படிதான் அந்த பையன் கிளம்பி போகும்போது நானும் கூட போனேன். அங்க என்னமோ ஒரு கன் சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டு ஓடி வரும்போது தவறி கீழே விழுந்து அடிபட்டுச்சு. எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிடும் போது என் அப்பா தான் வந்து உதவி செஞ்சு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அந்த வண்டியில எப்படி ரத்த கரை பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு புரியுதுன்னு காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு உதவி செஞ்சு கூட்டு போயிருக்காரு பாத்தீங்களா, அப்பதான் இந்த பையனுடைய ரத்தம் அந்த வண்டிக்குள்ள ஊத்திருக்கு. அந்த பைக்கை இவங்களே காணாம போற மாதிரி தூக்கி ஓரமா போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. நான் ஒன்னும் ஜோவை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உன் கூட ஒரு பையன் வந்தான்னு சொல்றியே, அந்த பையனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரேம்போ அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த போலீஸ்க்கு லைட்டா பிளாக் அவுட் ஆகுது, மயங்கி கீழே விழுகிற மாதிரி போறாரு. ஏன் உனக்கு என்னையா ஆச்சு, காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்தணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் காப்பாத்தலான்னு போகும்போது இந்த பையன் அந்த கூரையில இருந்து தவறி கீழே விழுகிறான். செமையா காயம்படுது. இந்த பையன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயம்லாம் இந்த அசிஸ்டன்ட் பாக்குறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்பு சரியே கிடையாது, நீங்க வந்துட்டு இந்த வேலைக்கு தகுதியே இல்லாதவர், உங்களால தான் அந்த பையனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல போட்டு கொடுக்க இவர வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவரு தன்னுடைய திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்து அந்த பையனுக்கு அடிபட்டுச்சு இல்லையா, அந்த பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், அந்த பையன் உருப்படியா ஏதாவது தகவல் சொன்னானான்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எதுக்காக அப்படின்னா இவரே உண்மையை கண்டுபிடிச்சு அந்த வேலையை வாங்கலான்னு பாக்குறாரா இல்ல உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இப்ப அந்த ரேம்போன்ற பையன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம்குள்ள வச்சு அந்த பையனை அடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக நீ அந்த ஜோவை கொலை பண்ண, யாரு உனக்கு காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது நான் கொலை பண்ணனா, சத்தியமா நான் கொலை பண்ணல, ஆனா ஜோவை யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். அது யாருன்னு கேட்கும் போது இவன் ஏதோ ஒரு பேர் சொல்றான். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த நானியுடைய பாய் ஃப்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டே ஒரு பார்க்கிங்க்கு போயிட்டு கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லுங்க, நான் அந்த நானி கேம்ல இறந்து போன என்னுடைய புருஷனை பார்த்தேன், நீ எதுக்காக என் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட்டு அந்த மெமரி கார்டை தூக்கிட்டு ஓடுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா. பாய் ஃப்ரெண்டோடைய மூஞ்சி முகரையை உடைக்கும் போது எல்லாத்துக்கும் மாமியார் தான் காரணம், நீ என்னமோ மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டாங்க. அதனால்தான் என் கையில காசு கொடுத்து நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம், அதாவது உன் புருஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணா நீ ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிற இல்லையா, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஃப்ரேம் உன் வீட்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் நீ அந்த விஷயத்தை பார்த்தது, நான் வந்துட்டு அந்த மெமரி கார்டை தூக்கிட்டு ஓடினது, இது வரைக்கும் உன்னை மீட் பண்ணாம இருக்கிறது எல்லாமே உன்னை வந்துட்டு சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணி உன் வாயிலிருந்து உண்மையை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த விஷயம்லாம் உன்னுடைய மாமியார் சொல்லிதான் நாங்க பண்ணோம் அப்படின்னும் போது எதுக்காக இந்த கிழவி இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. சரி ஓகே ட்ரங்க்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சு லாக் பண்றாங்க. இதே டைம்ல அங்க யாரோ வராங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் வரான். நடுவுல ஒரு சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய கார்ல யாரோ ட்ராக்கிங் டிவைஸ் பிக்ஸ் பண்றாங்க. அது நம்ம ஜோ மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிருப்பேன், அது ஜோ கிடையாது, இவன் தான் போல. மக்களே என்ன விஷயம் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட இருந்து என்ன விஷயம் தான் மறைக்கிற, உன் கையில எப்படி அந்த புல்லட்டுடைய கேஸ் கிடைச்சது, எப்படி பக்காவா எல்லாமே மேட்ச் ஆகுது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, உன்கிட்ட என்னமோ தப்பு இருக்கு, நீ என்னமோ மறைக்கிற அப்படின்னும் போது ஆமா நான் தான் ஜோவை கொலை பண்ணேன், நான் தான் என் புருஷனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. அடி பாவி, அப்படின்னா நீ தான் உன் புருஷனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட பார்த்து முடிக்கும் போது எனக்கு தலலாம் வெடிச்சு போச்சு. ட்விஸ்ட்னா இப்படி இருக்கணும், மரண ட்விஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே கடைசி எபிசோடு 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ இந்த தங்கச்சுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு இந்த பொண்ணை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு வீடு முழுக்க எதையோ சர்ச் பண்ணிட்டு வெளியே வராங்க. மாஸ்க கழட்டும் போது தான் நமக்கு தெரியுது இந்த ஜோ தான் ஹீரோனுடைய தங்கச்சியை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. நான் தான் என் புருஷனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொல்லும் போது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரு டவுட், என் புருஷன் தான் என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தேகம் எப்படி உங்களுக்கு
உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல புருஷங்காரன் தான் கால் பண்ணி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் நடந்து போச்சு, உன் தங்கச்சியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஷாக்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தா இவன் ஷாக்கே இல்லாம இருக்கான், ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கான். இவனுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட சரியே கிடையாது. என்னை விட நீ தான் என் தங்கச்சி கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண, உன் கூடவே வேலை பார்த்தா அவ இறந்து போந்து என்னை விட உனக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா வேற என்ன பண்ண முடியும், அவ தான் போய் சேர்ந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசிட்டான். இவன் ஒரு மாதிரி ஏதோ சரியே கிடையாது, சந்தேகப்பட்ட மாதிரியே பிஹேவ் பண்றான். வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா இந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக லைசென்ஸே இல்லாம ஒரு ஃபேக் கன் வச்சிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம வச்சிருக்காங்க. அந்த கன்னை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு மேல ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது புருஷங்காரன் தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா கன்னை மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் ஒன்னு ஹீரோயினுக்கு தெரியும், இல்லனா அந்த புருஷங்காரனுக்கு தெரியும். அந்த புருஷங்காரன் தான் இதை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்துட்டு அந்த கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்றாங்க. சும்மா ஷூட் பண்றாங்க பயிற்சி எடுக்கும் போது. இப்போ அந்த புல்லட்டுடைய கேஸை கொண்டு போயிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட கொடுத்து, இந்த புல்லட்டுடைய கேஸும் என் தங்கச்சியை வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அங்க கண்டிப்பா புல்லட்டுடைய கேஸ் கிடைச்சிருக்கும் போலீஸ் சொன்னாங்க. அந்த கேஸும் சேமானு பாரு, பாலிஸ்டிக் ரிப்போர்ட்ல ஒரே கன்ல இருந்து தான் புல்லட் வெளியே வந்திருக்கான்னு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது, இந்த புல்லட்டுடைய கவர் உனக்கு எங்க கிடைச்சது, இதை வச்சுதான் உன் தங்கச்சியை யாரோ கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீ எப்படி சொல்ல வர, யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது எதுவுமே ஹீரோயின் சொல்லாம செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவனும் செக் பண்ணிட்டு ஆமா பக்காவா மேட்ச் ஆகுது, நீ கொடுத்த புல்லட்டுடைய கவரும் உன் தங்கச்சியை ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா அங்க கிடைச்ச அந்த ஷெல்லும் ஒரே ஷெல்லு தான், அதாவது ஒரே துப்பாக்கில இருந்து வெளியே வந்த புல்லட் தான் ரெண்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கு செமையா ஒரு மாதிரி செம காண்டாவது. என்னுடைய புருஷன் எதுக்காக என் தங்கச்சியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே அவங்கிட்டயே போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு கன்னை மறைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை கண்டிப்பா புருஷங்காரன் கொண்டு வருவான். அதை நம்ம மாத்தி வச்சிடலாம், அதை வந்துட்டு ஃபேக் கன்னா வச்சுட்டு ஒரிஜினல் கன்னை நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு புருஷனுக்கு கால் பண்ணி பார்க்குக்கு வா, உன்னை வந்து மீட் பண்ணி பேசணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவனும் கிளம்பி வந்திருக்கான். ஹீரோயின் சும்மா சுத்தி வளைச்சு வளவலன்னு பேசாம எதுக்காக என் தங்கச்சியை கொலை பண்ண, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எதுக்காக உன் தங்கச்சியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கேட்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவன் வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது, நான் கொலை பண்ணனு யாரு சொன்னா, இப்பதான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண பாக்குறான். அந்த கன் ஒர்க்கே ஆகல, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, சொந்த பொண்டாட்டியே ஷூட் பண்ண பாக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கன்னை யூஸ் பண்ணி அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. அந்த டைம்ல கரெக்டா 2-3 பைக்கை பார்த்தேன், அவங்க அந்த பக்கம் ஆட்டையை போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் பைக்ல வந்தவங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டு நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு இவனுக்கே ஒன்னும் புரியல, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறான். சரி ஓகே நீ இந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இவங்களை ஒரு ஓரமா இறக்கி விட்டு வந்துரு, அடுத்து என்ன பண்ணுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில இறக்கி விட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவர்கிட்ட அந்த ரேம்போ என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, அன்னைக்கு நான் பார்த்தேன் மாயா தான் தன்னுடைய புருஷனை ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ மாயா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த போலீஸ் நேரா கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் எதையோ எழுதி வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வரும்போது இவன் வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றான். நீ தான் உன் புருஷனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் தான் என் புருஷனை கொலை பண்ணேன், எதுக்காக கொலை பண்ண, அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றேன், ஒரு பெரிய விஷயத்தை பத்தியே சொல்ல போறேன், தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் சொல்ற விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் ஹீரோயின் சொல்ற விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதே டைம்ல பார்த்தா இவரு கிளம்பி அந்த விசில் ப்ளோவரை மீட் பண்ண போறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கிளம்பி மாமியாருடைய வீட்டுக்கு கன்னோட போறாங்க. நான் தான் வந்துட்டு உன் புள்ளைய ஷூட் பண்ணி கொலை பண்ணேன், இதுதான் நான் யூஸ் பண்ண கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ல இருந்து புல்லட்டை வெளியெடுத்து ஒரு ஓரமா டேபிளுக்கு ஓரமா வச்சுட்டு, நான் தான் உன் புள்ளைய கொலை பண்ண அப்படின்ற விஷயம் இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா நான் தான் உன் புள்ளைய கொலை பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே பண்ற வேலை எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அதை சட்டப்படி பண்ணாம இல்லீகலா பொதுமக்கள் மேல பயன்படுத்திட்டு இருக்கீங்க, உங்களால எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மட்டும் இந்தியால ஒரு பையன் 3 வயசு பையன் இறந்து போயிருக்கான், இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்களோ, இந்த விஷயத்தை தான் என் தங்கச்சி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணான்னு கொலை பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு
சொல்றாங்க. இந்த மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர். இவங்க மிகப்பெரிய படிப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு நிறைய ஆராய்ச்சிலாம் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க உருவாக்குனது தான் அந்த மெடிசன் கம்பெனி. மக்களே, உன்னுடைய சைக்காலஜிக்கல் டாக்டர் வேலையை என்கிட்டயே காமிக்கிறியா? என் ஃப்ரெண்டுக்காரிய விலைக்கு வாங்கி என் வீட்டுல ஒரு போட்டோ ஃப்ரேமை வச்சு அதுக்கப்புறம் அதுல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நானே விலைக்கு வாங்கி என் புருஷன் உயிரோட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணல. அந்த நானியை மிரட்டி எல்லா உண்மையும் நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்களால எந்த உண்மையும் மறைக்க முடியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி ஏதோ ஒரு ஃபைலை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த கம்பெனிக்கு எதிரா. அதை வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை ஜோ கண்டுபிடிச்சிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பத்தி கேட்கும்போது இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு கொலை பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. உன் தங்கச்சி என்னுடைய கம்பெனில வேலை பார்த்துட்டு எங்க கம்பெனிக்கே துரோகம் பண்ணா எப்படி சும்மா விட முடியும்? இப்ப பாரு, உனக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கும் இழக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நீ என்ன மாட்டி விடாத, நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். நீ என்ன காப்பாத்து, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு போது ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கிடையாது, நான் வந்துட்டு உங்க எல்லாரையும் மாட்டி விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மாட்டி விட்டு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இந்த ஜோவுடைய தம்பி இருப்பான். நம்ம ஹீரோயின் அங்க கன்னை வச்சாங்க பாத்தீங்களா, அந்த கன் எடுத்து டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணி நம்ம ஹீரோயினை அங்கேயே கொலை பண்றான். இந்த சீனை பார்க்கும்போது மனசே உடஞ்சு போச்சு மக்களே. அநியாயமா ஹீரோயினை கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஜோவுடைய தங்கச்சி, இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப நல்ல பொண்ணு. நடுவுல இந்த உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் கால் பண்ணிருக்கா போல. ஆனா சொந்த அம்மாக்காரியே இந்த பொண்ணுக்கு ஏதோ மெடிசன் எல்லாம் கொடுத்து இந்த பொண்ணை மயக்கி வச்சிருக்கா. இந்த பொண்ணை பைத்தியம் அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கா. மக்களே, அநியாயமா ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு போனது நல்ல விஷயம் தான். இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போந்து நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணா, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கேஸை மாத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அடேங்கப்பா, இந்த ஃப்ரேம் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, ஆமா மக்களே, இந்த எல்லா விஷயத்தையும் அந்த விசில் ப்ளோவர் லைவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க போல. லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, இவங்களை பத்தின உண்மை வெளியே வந்துட்டு இருக்கு. இங்கதான் அந்த போலீஸும் இருக்காரு. நம்ம ஹீரோயின் போலீஸ்காரங்கிட்ட என்ன விஷயம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச எல்லா உண்மையுமே சொல்லிருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நான் உண்மையை வெளியே கொண்டு வர போறேன். இப்ப நான் ஜெயிலுக்குள்ள போறது வேற விஷயமே கிடையாது, அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏன்னா நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நான் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவங்களை மாட்டி விட்டு நான் எங்க போகணுமோ அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கும் போது, நானும் அவங்க மருந்தால பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது, அடிக்கடிக்க மயக்கம் ஆகுது, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறேன், ஃபிக்ஸ் வருது, என்னென்னமோ ஆகுது. என்னையும் அவங்க வந்துட்டு ஒரு ட்ரையல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. எனக்கும் அவங்க தான் மருந்து கொடுக்குறாங்க. நீ இந்த விஷயத்த வெளியே கொண்டு வா, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போயிருக்காங்க. நான் அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன், நான் தான் அந்த பொண்ணை போவிட்டேன், நான் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் ப்ளோவர் கிட்ட சொல்லி புலம்பிட்டே இருக்கும் போது இது எல்லாத்தையுமே மாயா முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி வேண்முத்துக்குனே தான் கன்னை கரெக்டா அந்த பையனுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியலையா? மாயா ஏற்கனவே மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால தூங்க கூட முடியல. இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டா, புருஷனை கொலை பண்ணிட்டாங்க, நிறைய பொதுமக்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டில இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்து போன விஷயமே அவங்களுக்கு நல்ல விஷயம்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அவங்க பிளான் தான் அப்படின்ற மாதிரி இந்த விசில் ப்ளோவர் சொல்றான். இப்போ இந்த விஷயம்லாம் பொதுமக்களுக்கு இடையில பயங்கரமா பேசப்பட்டு போலீஸ் வந்துட்டு அந்த குடும்பத்தையே அரெஸ்ட் பண்றாங்க, அந்த கம்பெனியை இழுத்து மூடுறாங்க, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே 18 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிடலுக்கு நம்ம போலீஸ்காரன் அதுக்கப்புறம் தங்கச்சுடைய புருஷன் வராங்க. இது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்லும் போது தங்கச்சுடைய ஹஸ்பண்டும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் போறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தான் பண்ண போறேன், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை இந்த மனுஷன் படிச்சிருப்பாரு. இப்போ எதுக்காக இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாயி இப்போ அந்த பொண்ணுக்கே குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. இந்த குழந்தையுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட, அதாவது ஹீரோயினுடைய பொண்ணு கிட்ட கேட்கும் போது இந்த குழந்தைக்கு பேரு மாயான்னு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த போலீஸ்காரன் அந்த குழந்தைய பார்த்து வெல்கம் பேக் மாயா அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த சீரிஸ் பங்கமா இருந்துச்சா? இந்த மாதிரி சீரிஸ்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா, மொத்தமா ஒரே வீடியோல போடலாமா போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சீரிஸ்லாம்
உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. அடுத்தது பங்கமான சீரீஸ்லாம் இருக்கு உங்களுக்காக. எனக்கு தேவையானது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். பார்க்குற எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. பக்கத்துல வர பெல் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.